வச்சுட்டு இருட்டு, அவருக்கு கண்ணு தெரியல, யார் தலையிலையோ வச்சுட்டோம்னு அவருக்கு தெரியல, வச்சுட்டு தன்னுடைய இடது திருவடியும் எடுத்து அந்தண்ட வச்சுட்டார். அவர் தாண்டிட்டார், திருவடியை வச்சுட்டு அப்படி தாண்டிட்டார். இப்படி இவ பண்ணவும் என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, அந்த பெரியவானுடைய சரீர பாரம் மொத்தமும் அவர் கபீரனுடைய தலையில வந்துருத்து. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, அந்த முள்ளு முள்ளு பாதுகைனா தரிச்சுன்னு இருக்கார், அந்த முள்ளு ஒரு 3/4 இன்ச்சு அவர் தலையில உட்காந்துருத்து. யாருக்குன்னா கபீரனுடைய தலையில உட்கார்ந்ததும் அவருக்கு வலி தாங்கல, அது முள்ளு பாதுக்க வலி தாங்கல. ஆனா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த சரண தீட்சை, அந்த கால் படனம் அப்படின்னு தானே அவர் ஆசைப்பட்டு இருக்கார், ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. ஆனா கபீரனுக்கு அந்த முள்ளு அப்படி ஒரு 3/4 இன்ச்சு விழுந்ததும் பெரியவா தாண்டி அந்தண்ட போனாரோ இல்லையோ, ஆன்னு ஒரு சத்தம் போட்டார். அங்கேருந்து எழுந்தார். யாரோ மெரிச்சுட்டாலே, எனக்கு வலிக்கிறதே, வலி தாங்கலையே, வலி தாங்கலையே, ஆஹா அப்படின்னு எட்டி போய் விழுந்து புழுவா துடிக்கிறாராம், அப்படியே நெளிறாராம். என்னால தாங்க முடியலையே, வலி தாங்கலையே, யாரோ மெரிச்சுட்டாலே, நொப்பி தாளக்கன தாடோ நொப்பி தாளக்கன தாடோ நொப்பி தாளக்கன தாடோ நொப்பி தாளக்கன தாடோ கொரு తెరిచియారి చేన పుడు జోది తెరిచియారి చేన పుడు అది విని మనమున గురుడు చాల బీతి నందెనో తాళకన తాడు నొప్పి తాళకన తాడు నొప్పి తాళకన తాడు నొప్పి తాళకన తాడు నొప్పి తాళక తాళక తాళకన తాడు నొప్పి తాళకన తాడు కొరి తెరిచి అరిచెన పుడు అది విని మనమున గురుడు చాల బీతి నొల్దెనో. வலி தாங்கலையே, வலி தாங்கலையே, ஐயாங்கிறார், அப்பாங்கிறார், என்னுடைய உயிர் பழக்க மாட்டேன் போல இருக்கேன், யாரோ மெரிச்சுட்டாளே, யாரோ மெரிச்சுட்டாளே. ராமானந்த சுவாமிகளுக்கு பயமா போயிடுதான். ஏன் அப்படின்னா, ஒரே இருட்டா இருக்கு, கண்ணங்கரையில் யாரோ அந்த இருட்டுல எட்டி போய் விழுந்து நான் பழைக்க மாட்டேன், ஐயோங்கிறார், அப்பாங்கிறார். இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, வழியில அவர் வரக்கூடிய வழியில யாரோ ஒரு முசாஃபரி படுத்துட்டு இருக்கார், அவர் தலையில நம்மளுடைய திருவடியை வச்சுட்டோமே, இப்ப அவன் பழைக்கணுமே அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் வந்துருது. மெதுவா சுவாமிகள் கிட்ட போய் உட்கார்ந்தார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், கபீரன் துடிச்சுட்டு இருக்கார். ஐயோ நான் பழைக்க மாட்டேன், ஐயோங்கிறார், அப்பாங்கிறார், வலி தாங்களே, யாரோ மிதிச்சுட்டாளே. அப்பா ஐயோங்காதே, அப்பாங்காதே, எனக்கு நான் தாண்டா தெரியாத ஒன்றை மெரிச்சிட்டேன், யாரா இருந்தா என்ன, என்னால வலி தாங்க முடியல, ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோங்காதடா, அப்பாங்காதடா அப்படின்றார். இவர் என்ன பண்ணினார், மெதுவா சுவாமிகள் தன்னுடைய கரத்தை அப்படியே வச்சு இவருக்கு முள்ளு எங்க இறங்கிருத்தோ அந்த இடத்துல போய் கையை வச்சுட்டார். இவருக்கு வலி தாங்கல, வலிக்கிறது வலிக்கிறது வலிக்கிறது, தாங்கல தாங்கல தாங்கலன்னு அழறார். ஐயோ நான் பழைக்க மாட்டேன், ஐயோ அப்பா அம்மா அப்படின்றார். அப்பா ஐயோங்காதே, அப்பாங்காதே, ராம் ராம்னு சொல்லு, பையா ராம கஹோ, ராம் ராம்னு சொல்லு, இந்த வலி எல்லாம் மாறி போயிடும்டா குழந்தை. ராம் ராம்னு சொல்லு, பையா ராம கஹோ ரே, பையா ராம கஹோ ரே, பையா ராம கஹோ ரே, பையா ராம கஹோ ரே, பவஜல பார தரோ ரே, ரே பையா ராம கஹோ. அப்பா குழந்தை ராமான்னு சொல்லுடா, ஐயோங்காதே, அப்பாங்காதே. லோகத்துல எல்லாம் அழியக்கூடியது, அந்த பிரகாச வஸ்துவா இருக்கக்கூடிய ராமன் ஒருவன் தான் சாஸ்வதமான பொருள். இந்த லோகத்துல சூரிய மண்டலம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், சந்திர மண்டலமும் ஒரு நாள் அழிவுள்ளது, இந்த பூமிக்கு ஒரு நாள் அழிவுள்ளது, ஆகாசத்துக்கு ஒரு நாள் அழிவுள்ளது. எல்லாம் கடைசியா அந்த ஜோதி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ராமன் இடத்துல போய் சேர்ந்துடும்டா. ஜாவத அம்பர ஜாவே தரணி, ஜாவத அம்பர ஜாவே தரணி, ஜாவத அம்பர ஜாவே தரணி, ஜாவே சந்திர சூரிய
गंगा जमुना सागर जावे गंगा जमुना கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் அந்த சாகரம் பரியந்தம் எல்லாம் அழிவுள்ளது அப்படின்னு சொல்றார். கங்கா ஜமுனா சாகர ஜாவே கங்கா ஜமுனா சாகர ஜாவே கோயி ந ராஹே ஸ்திர பையா கோயி ந ராஹே ஸ்திர பையா ராம கஹோ रे भैया राम कहो रे पवचन पार करो रे हे भैया राम कहो रे. जयतु जयतु मंत्रम जन्म साफल्य मंत्रम जनन मरण खेद क्लेश विच्छेद मंत्रम सकल निगम मंत्रम सर्वशास्त्रैकं मंत्रम रघुपति निज मंत्रम राम रामेति मंत्रम. குழந்தை ராமான்னு சொல்லு, ராம் ராம் ராம்னு சொல்லு. ராம் 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 சர்வ பாப்பங்களையும் போக்கக்கூடியது, நம்மளுடைய அந்த சம்சார சமுத்திரத்திலேருந்து நம்மளை கரையேற்கக்கூடிய மந்திரம் இது, அழிவில்லாத சாம்ராஜ்யத்தை தரக்கூடிய மந்திரம் இது, நம்மளுடைய சொந்த சொத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம் இது. இதனால குழந்தை ராம் ராம் ராம்னு சொல்லு. அவர் 3 தடவை சொல்றார், இவர் 3 தடவை சொல்றார். ராம் 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 ராம். அப்பா இன்னும் உனக்கு வலிக்கிறதா? குருநாதா வலி தெரியல. சரி உன் பேர் என்னடா? என் பேரா குருநாதா கபீரன்னு பேர். கபீராப்பா உன்னை தான் நான் பார்க்கறதுக்காக வந்திருந்தேன் அப்படின்னு, உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, கபீரனுக்கு வலி போயிடுத்து. நேராக துள்ளி குதிச்சு எழுந்தார், ஆடினார், பாடினார், ஆனந்த பாஷ்பம் மேனி சிலிர்க்கிறது. குருநாதா இப்பேற்பட்ட ஒரு பாதுக தீட்சை கொடுக்கணும்னு உங்களுடைய சங்கல்பமா? உங்களுடைய பாதுக தீட்சை எனக்கு கிடைச்சது, ராமநாம உபதேசமும் எனக்கு கிடைச்சது. என்னை போல ஒரு தன்யன் கிடையாது. சத்குருனே மாஜே ஆசீர்வாத தினா, सद्गुरु ने माझे आशीर्वाद देना, हर्ष भरला हृदय माझे, हर्ष भरला हृदय माझे, हृदयीचा भाव कळला गुरुसी, हृदयीचा भाव कळला गुरुसी. आनंद उल्लासी बोले माझा, आनंद उल्लासी बोले माझा, गुरुदेवा गुरुदेवा गुरुदेव देव देवा, गुरुदेवा गुरुदेवा गुरुदेव देव देवा, गुरुदेव देव देवा गुरुदेव देव देवा. குருநாதரை பிரதட்சணம் பண்ணினார், நமஸ்காரம் பண்ணினார். குருநாதா என்னடா என்னுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய பாதுகா தீட்சை எனக்கு கிடைச்சிருது, ராமநாம உபதேசமும் கிடைச்சிருது, உங்களுடைய திருவடி ஸ்பர்ஷம் நான் என்னைக்கும் மறக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால என்னுடைய சிரசில் ஒரு அடையாளமும் நீங்கள் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு, குருநாதா என்ன போல தன்யன் இந்த லோகத்தில் கிடையாது. குருநாதா எனக்கு நீங்கள் வந்து அனுகிரகம் பண்ணணும், நான் வந்து நல்ல கதியை அடைவேன், ராம நாமத்தை வந்து உச்சாரணம் பண்ணுவேன், ஒரு உத்தமமான ஒரு சிஷ்யன் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் குருநாதர் வந்து அவர் திருதண்டி சன்னியாசி, நியம சன்னியாசி, சர்வத்தையும் மறந்துட்டார். கபீரன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டாராம், அப்படியே கட்டின்னுட்டார். குழந்தை நீ தாண்டா எனக்கு உத்தமமான சிஷ்யன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணதும் இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். குருநாதருடைய அனுகிரகம் அவருக்கு பிராத்திரம் ஆயிடுத்து, ராமநாம உபதேசம் ஆயிடுத்து. குருநாதரை பிரதட்சணம் பண்ணினார், நமஸ்காரம் பண்ணினார். ஒரு ராம அப்படின்ற அந்த 2 அக்ஷரத்தை வந்து உபதேசம் வாங்கிக்கிறதுக்காக அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கார் பாருங்க. முதல் நாள் நன்னா அடி வாங்கினார், தலையில் காயம் வேற. இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்போ கபீரன் நமக்கு என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னுட்டா இடைஞ்சல்கள் வந்து ஏராளமாக வரப்போதினும் கூட அதை விட்டுடக்கூடாது, கைவிட்டுடக்கூடாது. குருநாதரை பிரதட்சணம் பண்ணினார், நமஸ்காரம் பண்ணினார், நேர கிரகத்துக்கு வந்தார். அன்று முதற்கொண்டு அவருடைய கிரகத்தில், கபீரனுடைய கிரகத்தில் ராமநாம கோஷம்.
திவ்யமான தம்புரா திவ்யமான ஜால்ரா வச்சுட்டு அனவர்த்தமும் ராம 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 தாரக மந்திரம். இப்ப சொல்றார், குரு கிருபை எனக்கு பூர்ணமா ஆயிடுத்து. இப்ப வந்து எனக்கு என்ன அப்படின்னுட்டா, உள்ளும் புறமும் வெளியில மேல கீழே எல்லாமே எனக்கு ராமமயமா தெரியுது. முன்னாடி எனக்கு எப்படி அப்படின்னுட்டா, எனக்கு எல்லாம் நயன தோஷம் மாதிரி ரெண்டு ரெண்டா தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்ப குருநாதர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த திருஷ்டியை வந்து சரி பண்ணிட்டார். எனக்கு எல்லாம் ராமமயமா தெரியுது, ஒன்னா தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்ட்டா, குருநாதர் ஒரு மைய தீட்டி விட்டார். என்ன மைய அப்படின்னா, குரு கிருபை அப்படின்ற மைய தீட்டி விட்டுட்டார். அதனால என்னுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கிருது. சிறந்த குரு பக்தர் ஒருத்தர் வந்து கபீரனை கேட்கிறார், குருவும் கோவிந்தனும் ஒரே சமயத்துல வந்தா நீ யாருக்குப்பா நமஸ்காரம் பண்ணுவேன்? நான் நிச்சயம் குருவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, கோவிந்தன் வந்து என்னிடத்துல வந்து நீ அசுத்தமா இருக்க, 1008 கேள்வியை கேட்பான் அவன், நீ எங்கடா இங்க வந்த, நீ வராத போன்னுவான். ஆனா குரு ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். அசுத்தமா இருக்கும் போது கூட என்னை தூக்கி வச்சு என்னை சுத்தப்படுத்தி கையை பிடிச்சி குருநாதர் வந்து கோவிந்தனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் இல்லையா? அதனால நான் குருவை தான் முதல்ல நமஸ்கரிப்பேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு சிஷ்யர், குரு பக்தி அவருக்கு அதிகம். இப்படி இருக்கக்கூடியவர் நம்ம ஆத்துல யாராவது இப்பேற்பட்ட ஒரு பக்தரா இருந்தா நம்ம அங்கீகாரம் பண்ணுவோமான்னு நமக்கு சந்தேகம். ஆனா தமால் மோகிம் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இம்மட்டிலும் நமக்கு கங்கை கரையில ஒரு குழந்தை கிடைச்சது, அவன் சிறந்த ராம உபாசகனா இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டார். கபீரனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ரோஷன் பீபின்னு சொல்லக்கூடிய பானுமதின்னு அந்த அம்மாவுக்கு பேர், அனுகூலமான பத்தினி. கபீரன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நமக்கு அனுகூலமான ஒரு பெண் அமைஞ்சுட்டாளேன்னு சந்தோஷப்பட்டார். இப்படி இவர் கிரகஸ்தரா இருந்துட்டு இருக்கார். ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொல்லுவார், இல்லறமோ துறவரமோ அது வந்து முக்கியம் கிடையாது, பக்குவம் தான் முக்கியம் அப்படின்னு ஸ்ரீ அண்ணா அவர்கள் சொல்லுவார். காரணம் என்னன்னா, பக்குவம் இல்லாத துறவரத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பக்குவம் இருந்துருது அப்படின்னுட்டா இல்லறத்துல இருந்துதான் என்ன நஷ்டம். அதனால அத்தகைய பக்குவம் வந்து கபீர்தாசருக்கு இருந்தது. இவர் என்ன பண்ணுவார், எல்லா மகான்களும் அப்படிதான். இவர் ஜபம் பண்ண உட்கார்ந்துட்டார் அப்படின்னுட்டா, அந்த தியானத்துல உட்கார்ந்தாச்சுன்னா அவருடைய மனசு அப்படியே அடக்கிடுவார். 2 நாள் 4 நாள் அவருக்கு வந்து கலையவே கலையாடு, சாய ரக்ஷைக்கு தான் அவர் வந்து எழுந்துப்பார். 2-3 நாள் அப்படியே தியானத்துல உட்கார்ந்துடுவார். தன்னை மறந்து அப்படியே உள்ள அந்த ராமநாமம் அப்படியே நிஷ்டையில அவர் தியானம் பண்ணிட்டே இருப்பார். மௌனமா உட்கார்ந்துட்டு இருப்பார். இந்திரங்களை அப்படி அடக்கி இப்படி ராமநாம ஜபம் பண்ண 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 இவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னுட்டா, லோக பிரசித்தியாக ஆக ஆரம்பிச்சுட்டார். எல்லாரும் இவரை பார்த்து கபீர்தாச சுவாமிகள், கபீர்தாஸ், கபீர்தாசர், கபீர்தாசர்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டா. இவருடைய பூஜையை பார்க்கறதுக்காக இவர் கையால ஒரு பிரசாதம் வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னுட்டா நமக்கு வந்து க்ஷேமம் ஏற்படும், உத்தியோகம் கிடைக்கும், நம்மளுக்கு மங்களமான காரியங்கள் ஏற்படும், வியாதி எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சகல ஜனங்களும் இவரை பார்க்கறதுக்கு சாரசாரியா வர ஆரம்பிச்சுட்டா. யாருன்னா கபீர்தாசர். கபீரன் வந்து இப்ப கபீர்தாசராக ஆயிட்டார். எப்படி இருந்தாலும் கூட எப்போ நம்ம கிரகஸ்தாலா இருக்குமோ நமக்கு வந்து ஒரு விருத்தி வேணும் இல்லையா? தமால் மோகிம் பகவானுடைய சரணத்தை அடைஞ்சிட்டார். கொஞ்சம் நஞ்சம் இருந்த சொத்து அந்த 4 தறி, அந்த தறியை வச்சுட்டு இருக்கார். பாக்கி என்ன சொத்து இருந்ததோ அதெல்லாம் சாதுக்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டார் கபீர்தாசர். தாயார் இருந்துட்டு இருக்காள். ஒரு ஓட்ட விடுசலான ஒரு வீடு. அவள் வந்து ரொம்ப தனத்துக்கு ஆசைப்படுறதே இல்லை. நித்தியப்படி சம்பாதிச்சு தான் அந்த குடும்பம் நடத்தணும். எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டார் சாதுக்களுக்கு. அந்த வீடும் அங்கங்கே அப்பப்போ ஒழுகும் போது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துக்க வேண்டியது. பரம ஏழை தரித்திரனா இருந்த போதிலும் கூட உதார குண சம்யுத்த சாதுக்களுக்கு வந்து அந்த சந்து சேவையில் அவருக்கு ரொம்ப இஷ்டம். வர சாதுக்களுக்கு வந்து அரிசி நெய் பருப்பு அதெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு சங்கல்பம் அவர் வச்சுருக்கார். இப்போ கபீர்தாசருக்கு என்ன விருத்தி என்ன தொழில் அப்படின்னா, நெசவு பண்ணுறது, புடவை வந்து நெய்யறது, நூலை அலசுறது, கங்கைக்கரையில் போய் அலசிண்டு அதை நெசவுக்கு வந்து உபயோகப்படுத்துறது. நன்னா பாலிஷ் எல்லாம் கொடுப்பார், ரங்கெல்லாம் கொடுப்பார். அது கலரெல்லாம் கொடுத்தா அவர் கை பட்டாலே அந்த புடவை வந்து ரொம்ப பளபளன்னு ஜொலிக்குமா. அதை போய் வெளியில் வித்துண்டு வருவார். பரம்பரையா இவாளுக்கு அந்த குல விருத்தி இதுதான் அவளுக்கு. பரம்பரையா பண்ணின்னு இருக்கார். காசி பட்டுங்கிறது ரொம்ப பிரசித்தம் இல்லையா? அந்த காசி பட்டு, இந்த பட்டு புடவை, பீதாம்பரம், வஸ்திரங்கள் இதெல்லாம் நெய்யறது தான் இவாளுடைய தொழில். பரம ஏழை, சிறிய வருமானம் தான். ஆனா தன்னை ஒரு பெரிய கோட்டீஸ்வரனா நினைச்சுட்டு இருக்கார். அப்போ கேட்டா, நீ எப்படியா கோட்டீஸ்வரன் அப்படின்னா, நிர்தனக்கோ தன ராம் அப்படிங்கிறார். நிர்தனமா இருக்கிறவாளுக்கு தனம் யாருன்னா ராமன். சரியான வருமானம் கிடையாது. அவர் வந்து கையில் காசு கால்னா கிடையாது. பெரிய தனிக்கன் கோட்டீஸ்வரன் நினைச்சுட்டு இருக்கார். நெய்யர்தனவோ காசிப்பட்டு அந்த அம்மா வந்து கந்தலை தான் கட்டின்னு இருப்பா. இந்த குழந்தைகள் வந்து அப்பா பசிக்கிறது அப்படின்னா ராம் ராம் கஹோ ராம் ராம் கஹோ, பசியெல்லாம் போயிடும். அந்த குழந்தைகளும் சொல்லுமா. நிர்தனமா இருக்கிறவாளுக்கு தனம் யாருன்னா ராமன் தான் தனம். இப்படி இருந்துட்டு இருக்கிறவர் அனவர்த்தமும் நாமஸ்மரணம் பண்ணி கொண்டு இருக்கார். ஆனா வேலையும் செய்வார். எப்படி செய்வார்? தறியில உட்காந்துட்டு அந்த துணியை அடிக்கணும் இல்லையா? அந்த தறியில உட்காருவார். நெசவை வந்து பூர்த்தி பண்ணணுமே. அந்த நெசவை அந்த கொஞ்ச நாளி அந்த இழையை அப்படியே ஓட்டுவார். ஹர்சே ஜியரா பாட்டுனே
नहर से जियरा पाट रे नहर से जियरा पाट रे नहर से जियरा पाट रे नेहर नगरी जिनके बीजड़े उसका क्या घर बाट रे नहर से जियरा पाट रे नहर से जियरा पाट रे. கீர்த்தனம் வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னால் அந்த தறியை ஓட்டுற ஒரு அந்த மெட்டிலேயே அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இவர் வந்து அந்த தறியில உட்காந்துப்பார், அந்த இழையை அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டுவார், அந்த நூல் அப்படியே வஸ்திரமா வரும். அதுக்கு வந்து பார்டர் எல்லாம் கொடுப்பார். ஒரு நீல வர்ணமா இருக்கக்கூடிய ஒரு புடவை, அதுல வந்து மஞ்சள் வர்ணமா ஒரு பார்டர் கொடுப்பார். அந்த நீல வர்ணமும் மஞ்சள் வர்ணமுமா இருக்கக்கூடிய அந்த புடவையை பார்ப்பார். ஆஹா சியாராம் அப்படின்னுவார். காரணம் என்னன்னா அந்த நீல வர்ணத்தை பார்த்தா ராமன் அப்படின்னு நினைச்சுப்பார், அந்த மஞ்ச வர்ணத்தை பார்த்தா ஜானகி தேவி சீத்தம்மான்னு நினைச்சுப்பார். உடனே அவருக்கு வந்து ராமச்சந்திர மூர்த்தியும் ஜானகி வந்து நினைவுக்கு வந்துடுவா. உடனே சியாராம் அப்படின்னுவார். தியானத்தில் அப்படியே மக்னம் ஆயிடுவார். ஒரு கால் மண்ணாய் ஒரு ஜான் தான் நெஞ்சிருக்கும், அதுக்குள்ளே இவர் வந்து தியானத்துல மக்னம் ஆயிடுவார். அப்ப நெசவை யாரு பூர்த்தி பண்றது? இவர் தியானத்துல மக்னம் ஆயாச்சு அப்படின்னா அந்த நெசவை வந்து அப்படியே வந்து தானாவே அடிச்சுக்குமா, டக் 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 டக்குன்னு அடிச்சுக்குமா. ஏன் அடிச்சுக்கிறது அப்படின்னா ராமன் உட்காந்துப்பான் அதை அடிக்கிறதுக்கு. இவர் தியானத்துல மக்னமாகி இருக்கும்போது ராமச்சந்திரமூர்த்தி வந்து யார் கண்ணுக்கும் படாதபடி அவர் தன்னுடைய திருக்கரத்தினால அந்த நெசவை உட்காந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு அந்த நெசவை வந்து பூர்த்தி பண்ணிட்டு இருக்கார். இவர் கொன்னாய் பண்ணுவார். இவர் இப்படி கொஞ்சம் பாதி அடிப்பார். இவருக்கு வந்து பிரக்ஞை வரும் கபீர்தாசருக்கு, அவர் கொஞ்சம் பாதி அடிப்பார். இப்படி ராமனும் கபீரனும் மாறி மாறி அந்த ஒரு புடவை நெய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆயிடுமா. ஒரு அழகான புடவை, நீலவர்ணமான புடவை, மஞ்ச பார்டர்ல ஒரு புடவை, அழகான புடவை, ரொம்ப நன்னா இருக்கு பார்க்கறதுக்கு. இதை பஜார்ல கொண்டு போய் வித்துட்டு வரணுமே. எல்லாம் குடும்பம் வந்து ரொட்டி கிட்டி சாப்பிடணும் அப்படின்னா வருமானம் வேணுமே. தாயார் இருக்காள், தாயார் சொல்றா நீ போய் இதை சந்தையில வித்துட்டு வா. பெரிய ஜவுளி கடையெல்லாம் அப்ப கிடையாது, சந்தை தான். இவர் நேரா மார்க்கெட்டுக்கு வந்தார், ஒரு துண்டை ஒன்று விரிச்சார், இந்த புடவையை அதுல வச்சார். பட்டு புடவை வச்சுட்டு இவர் உட்காந்துட்டு இருக்கார். அந்த சூரியோதயம் ஆறுது, அந்த சூரியனுடைய கிரணங்கள் அந்த புடவையில படுறது, அது அப்படியே டால் அடிக்கிறதாம் அந்த புடவை. உடனே இவருக்கு ராமத்தியானம் வந்துடுறது. சியாராம் சியாராம் சியாராம்னு அந்த தியானத்துல மக்னம் ஆயிடுறார். வரவா போறவா எல்லாம் பார்த்துட்டே இருக்கான் அந்த புடவைய. சார் இது என்ன விலை சார்? ராம 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 ராம. ஒருத்தர் வரார், இவர் பார்க்கிறார், இது நமக்கு செல்லாது. ஏன்னா பகவானுடைய கரத்தினால அந்த இழையெல்லாம் குறுக்க விழுந்திருக்கு இல்லையா. அவாவா பார்த்துட்டு இந்த புடவையை வாங்கறதுக்கு கூட பயப்படுறாளாம். ரொம்ப வசதியா இருக்குப்பா, இது விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. பையா இஸ்கி கீமத் கியா ஹை? இது என்ன விலை? ராம ராம ராம. அது சரியா போச்சு. இந்த விலையை கேட்டா இவன் என்ன ராமராமன், இந்த கடைக்காரனை பார்த்தியா இருக்கிறது ஒரு புடவை, என்ன விலைன்னு கேட்டா ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கான்னு சில பேர் வந்து சொல்றா. சில பேர் வந்து இந்த புடவையை கையில எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறா. சில பேர் இவர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சில பேர் சிரிச்சுட்டு போறா. இப்படி காலமே தட்டு வந்தவர் சாயங்காலம் வரைக்கும் சாய ரக்ஷ சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடுத்து, இன்னும் அந்த புடவையை வித்த பாடில்லை. சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு பிரக்ஞை வருது, பார்த்தா அந்த புடவை அப்படியே இருக்கு, விக்கலியே அடடா. உடனே அந்த புடவையை கையில எடுத்துட்டார், சுருட்டின்றார், அங்கேருந்து புறப்பட்டார். இவர் புறப்படவும் நல்ல குளிர்காலம். எதிர்த்தாப்புல ஒரு பாகவத உத்தமர் ஒருத்தர் வந்தார். ஜெய் சியாராம் அப்படின்னார். குளிர்றது, மேலே ஏதாவது போத்திக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தேவலை. நம்மள மாதிரி கபீர் வந்து அங்க வஸ்திரம் எல்லாம் போட்டுன்னு இருக்க மாட்டார். அவர் வந்து ஒரு சட்டை தான் போட்டுன்னு இருப்பார், தலையில ஒரு குல்லா போட்டுன்னு இருப்பார். இதுதான் அவருடைய வேஷபூஷணம். பாகவதரை பார்த்தாரோ இல்லையோ, அருமையா ஒரு புடவை நெஞ்சோமே, இதுக்கு என்ன விலை? இதை கடையில கொண்டு போய் வித்தாதானே நமக்கு பணம். குடும்பம் வந்து சந்தியில நிற்கிறதே, ரொட்டி கிட்டி வாங்கறதுக்கு நமக்கு எதுவுமே அவருக்கு நினைவுக்கு வராது. அவர் சொன்ன அந்த ஜெய் சீதாராம் அப்படின்ற ஒரு நாமத்துக்கு விலை போகுமா இந்த புடவை? உடனே அந்த புடவையை பார்த்தார். அந்த புடவையை அந்த பாகவதர் கிட்ட கொடுத்தார். ஜெய் சீதாராம், இதை வச்சுக்கோங்கன்னார். இவர் கொடுத்துட்டு இவர் வந்துட்டார். அவர் அந்த புடவையை வாங்கிட்டு அவர் போயாச்சு. கபீரன் என்ன பண்ணினார்? நேராக வீட்டுக்கு வர வேண்டியது தானே, வரமாட்டார். அவருக்கு ஒரே பயம்.
ஏன் அப்படின்னா அம்மா கிட்ட போனா அவர் பயம், அவருக்கு அம்மாவுக்கு குழந்தையாவே இருக்கார். ஏன்னா அம்மா விளாசுவாள், அம்மா அடிக்கவும் அடிச்சிருவா, வித்தாச்சான்னு கேட்பா, பைசா குழந்தையான்னு கேட்பா, சாமான் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பா. இவருக்கு பயம். அதனால நேர ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு குடிசை ஒன்று இருந்தது. அங்க போய் உட்காந்துட்டு ராமநாம ஜபம் பண்ணிட்டு அவர் தியானத்துல மக்னம் ஆயிட்டார். இதை வாங்கிட்டு போன பாகவதர் சும்மா போகக்கூடாதோ, இங்க வந்து பாகவதரா வந்தவர் இந்த புடவையை வாங்கிட்டு நேரம் கபீரனுடைய வீட்டுக்கு போனார். பொதுவா இந்த விஷமங்கள் எல்லாம் கண்ணபிரான் தான் பண்ணுவார் அப்படின்றதுக்கு கேள்வி. இந்த இடத்துல ராமனே வந்து இந்த மாதிரி பண்றார். நேரா போனார். போகும்போது பாகவதரா போகும்போது ஃபகீரா ஒருத்தர் போறார். அம்மா சலாம் அப்படின்னார். யாருப்பா? ரொம்ப மோசமா உங்க பிள்ளை, ரொம்ப மோசம். யாரை சொல்ற? கபீரனை தான் சொல்றேன். என்ன அருமையான ஒரு புடவை, கஷ்டப்பட்டு அந்த புடவையை தயார் பண்ணி சந்தையில் விற்கிறதுக்கு துப்பு இல்லை. ஏன் என்ன பண்ணினா? இங்கேருந்து போய் உட்காந்துட்டான், என்னவோ ராம ராம ராமான்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கான். வரவன் போறவன்னா என்ன விலைன்னு கேட்கிறான். இவர் ராமநாமத்தை சொல்லிட்டு உட்காந்து போச்சு, அந்த புடவை போச்சு. என்னாச்சு? கடைசியாக யாரோ ஒருத்தர் வந்தார். ஜெய் சீதாராம் அப்படின்னார். அவர் சீதாராம்னு சொன்னதுக்காக இந்த புடவையை விரிச்சு அவன் கழுத்துல நன்னா போத்தி விட்டு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஜெய் சீதாராம்னு சொல்லி அவர் அனுப்பிச்சுட்டார். அந்த புடவை போயிடுத்து. குடும்பம் சந்தியில நிற்கிறது, அதை பத்தி கவலையே இல்லை. அப்படியா பண்ணினான் அவன். என்ன பண்றேன் பார். ஒரு தடியை எடுத்துண்டாள். என்ன பண்ணுவாள் இந்த அம்மா? பாவம். அவருக்கு வந்து ஒரே கோபம். ஏன்னா குடும்ப கஷ்டம் அவளுக்கு தானே தெரியுது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, இவன் இப்படி இருக்கக்கூடிய ஒரு புடவையும் இவன் வந்து தொலைச்சுட்டு இப்படி நிற்கிறானேன்னு கோபம் வந்தது. ஒரு தடியை எடுத்துண்டாள். எங்க இருக்கான் அவன்? அதோ அந்த குடிசையில தான் உட்காந்துட்டு இருக்கான், காண்பிக்கிறேன் வாங்கோ அப்படின்னு அழைச்சிட்டு போறார் இந்த ஃபகீரன். ஃபகீர் அந்த குடிசை வெளியில வந்து நின்றுட்டு, நீங்க உள்ள போங்கம்மா, நான் வரல, நீங்க உள்ள போங்க. அந்த அம்மா மகா கோபத்தோட கூட உள்ள வராள். வந்து பார்த்தா கபீரன் உட்கார்ந்து இருக்கார். ராம ராம ராம, அந்த ராம ராமன் இவர் ஜபம் பண்றதை பார்த்துட்டு தியானத்துல இருக்கிறத பார்த்தாலோ இல்லையோ இவள் நிதானத்தை இழந்துட்டாள். அந்த தடி இருந்தது இல்லையா, அந்த தடியை எடுத்து ஓங்கி ஒரு அடி கபீரனுடைய முதுகுல வச்சாலோ இல்லையோ அவருக்கு அந்த அடியே விழல. வாசல்ல நிற்கிற ஃபகீர் வந்து அம்மா என்ன அடிக்காத, அப்பா என்ன அடிக்காத, அடி வலிக்கிறதுன்னு அவர் உள்ள ஓடி வர்றார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் கத்திண்டு உள்ள ஓடி வரும்போது கபீரனுக்கு நிஷ்ட கலையிறது. இவர் இப்படி திரும்பி பார்க்கிறார். கபீரன் எழுந்துக்கிறார். அந்த அம்மா யாரு கத்துறான்னு திரும்பி பார்த்தா ஃபகீரன் வந்து ஃபகீரன்னா இல்லை, கோதண்ட பாணியாக, நீலமேக ஷாமலனாக, பீதாம்பரதாரியாக, கனக குண்டலஹார கேயூராதி சர்வாபரண பூஷிதனாக கோதண்டத்தை வச்சுக்கொண்டு ஸ்ரீராமச்சந்திர பிரபு வந்து அங்க பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்கிறாராம். ஜெய ஜெயதி ஜெய ரகுவம்ச பூஷண ராம ராஜீவலோச்சனம். ஸ்ரீராமச்சந்திர பிரபு அங்க பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்க கபீர்தாசர் எழுந்துண்டார், ஆனந்த பாஷ்பம் விட்டார், ஆடினார், பாடினார். பிரபு வந்து 2 பேரையும் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டுட்டாராம், ஆஸ்வாசப்படுத்தினார் பிரபு வந்து 2 பேரையும். ஏன்னா தாயார் அப்பேற்பட்ட ஒரு குழந்தைய பெத்தாளே, எப்பேற்பட்ட பாக்கியம். பிரபுவே வந்து தரிசனம் கொடுத்துட்டார். பிரபு வந்து கபீரனை பார்த்தார். ஹே கபீரா, உம்மை போல ஒரு சாது சிரேஷ்டன்னு நான் லோகத்துல பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட உதார குணத்தை கண்டு நான் சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஜெய் சியாராம் அப்படின்ற ஒரு நாமத்தை கேட்டதும் சர்வத்தையும் கொடுக்கணும்னு உன்னிடத்துல ஒரு பக்தி இருக்கு பாத்தியா, அதை கண்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வரல, உன்னை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு பிரபு சொல்றாரானால் எப்பேற்பட்ட ஒரு பக்தரா இருக்கணும். பிரபு வந்து மேல சொன்னார், கபீரா உனக்கு என்ன வேணுமோ கேள். பிரபு எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன குறைச்சல் இருக்கு, எனக்கு ஏதாவது குறை இருந்தால் தானே நீங்கள் வந்து என்ன வேணும்னு கேட்டால் எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் வந்து சொல்லுவேன். எனக்கு எதுவுமே வேண்டாமே, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஜென்மமாக நான் உங்களுக்கு வந்து தாசனாக இருக்கணும். உங்களிடத்துல எனக்கு வந்து பக்தி இருக்கணும். மே குலாம் தேரா. ஒரே ஒரு கௌபீனம் இருந்தா எனக்கு போறோம், அதுவும் உங்க கையால எனக்கு வேணும். ஒரே ஒரு ரொட்டி இந்த சரீர நிர்வாகத்துக்கு, அதுவும் உங்க கையால எனக்கு வேணும். ஆனா எனக்கு பேராசை எது தெரியுமா, எனக்கு வாய் நிறைய ராமநாமம் வேணும். உங்களுடைய நாமம் எப்போதும் என்னுடைய வாக்குல இருக்கணும். உங்களுடைய வாசல்ல வந்து நான் வந்து தர்வானா நின்றுண்டு உங்களை வந்து நான் காவல் காக்கணும், உங்களை நான் பார்த்துட்டே இருக்கணும். தியாகராஜ சுவாமிகள் எப்படி சொல்றார், பண்டூரி திகோலு அப்படின்ற கீர்த்தனத்துல தர்வானா நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த கீர்த்தனத்துல சொல்ல ராம சாட்சாத்காரம் ஆயிடுத்து, தாயாருக்கும் சாட்சாத்காரம் ஆயிடுது. அப்படி பக்தியில, ஞானத்துல, வைராகியத்துல பரிபூர்ணமான மகாத்மா.
ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராம தரிசனம் ஆயிடுத்து, ராம சாட்சாத்காரம் ஆயிடுத்து அப்படின்னுட்டா அவளுடைய நிலை எத்தகைய நிலை அப்படின்னு நம்ம வர்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கபீர்தாசர் இப்படி இருந்துருக்கார். ஒரு சந்தர்ப்பம் இவர் என்ன பண்ணுவார், இவருடைய வீட்டில் வந்து நித்தியம் சாதுக்கள் ஒரு 4-10 பேர் வந்து ரொட்டி சாப்பிட்றதுக்கு வந்துருவா. அவளுக்கெல்லாம் ரொட்டி கொடுத்து முடிச்ச பிறகு என்ன பாக்கி இருக்கோ குழந்தைகளும் அந்த தாயாரும் சாப்பிடுவா. அவ சாப்பிட்ட பிறகு என்ன மிச்சம் இருக்கோ கபீர்தாசர் சாப்பிடுவார். அவர் சாப்பிட்ட மிச்சம் மீதி ஏதாவது இருந்ததா பானுமதி சாப்பிடுவா. இது என்னைக்கு அப்படின்னா நித்தியம் இப்படிதான், நித்தியம் இப்படிதான். சில நாள் வந்து ரொட்டி இருக்காது, வெறும் மாவு தான் இருக்கும், மாவை சாப்பிடுவா. சில நாள் அந்த மாவும் இருக்காது, வெறும் சக்கரை தான் இருக்கும், அதை சாப்பிடுவா. कोई दिन चक्कर कोई दिन मैदा सूखी रोटी खावे, कोई दिन चक्कर कोई दिन मैदा सूखी रोटी खावे, राम भजन पर कोई दिन कबीरा गंगा जल की लेवे, राम भजन पर कोई दिन कबीरा गंगा जल की लेवे, साधु जी सीताराम कहो जी, साधु जी. சில நாள் அந்த சக்கரை கூட இருக்காது, வெறும் கங்கா ஜலத்தை மட்டும் சாப்பிடுவார். இவருடைய நிலைமையே எப்படி எப்படின்னுட்டா, அந்த அம்மாவை பற்றி கேட்கணுமா, குஜேலருடைய பத்தினி மாதிரி பாதி நாள் அவளுக்கு வந்து விரதம் தான். இருந்தாலும் பகவான் தன்னுடைய பர்த்தாவோட சேர்ந்து கொண்டு பகவானை வந்து சந்தோஷமா உபாசனை பண்ணிட்டு ஆராதிச்சுண்டு இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். சில நாள் இவர் நெய்யக்கூடிய ஒரு வஸ்திரத்தை கூட கடையிலேருந்து யாராவது வாங்கிட்டு போயிடுவா இல்லையா, அப்போ பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பார்ப்பார். தன்னுடைய சொந்த பணத்தில் ஒரு 40 ரூபா 50 ரூபாய் எடுத்து அவருடைய கல்லாலேருந்து எடுத்துட்டு கடைக்கு போய் வேணுங்கிற மளிகை சாமானெல்லாம் வாங்கி இவர் வந்து நெசவு பண்றதுக்கான நூலெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் இவாளுடைய கிரகத்துக்கு வந்து கபீர்தாசர் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து கொடுத்துட்டு தாசர்வாளிட வந்து உங்களிடத்துல கொடுக்க சொன்னார். தாசர்வாள் பின்னாடி வரார், என்னை வந்து முதல்ல அனுப்பிச்சார், நான் வந்து உங்க வீட்டு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போவார். யாரு? பிரபுவே கொடுத்துட்டு போவார். இந்த அம்மாளுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம வீட்டுக்கு கூட ஒரு வேலைக்காரன் இருக்கானோ அப்படின்னு நினைச்சுப்பாளாம் இந்த அம்மா. அவ்வளவு சந்தோஷம். இப்படி இருக்கக்கூடியவர் பண்டரிபுரத்துக்கு போனார். ஒரு தடவை க்ஷேத்திர யாத்திரை அப்படி போயிட்டு அங்க நாமதேவர் ஞானேஸ்வரர் போன்ற மகான்களை எல்லாம் தரிசனம் பண்ணார். பாண்டுரங்கனை ஆலிங்கனம் பண்ணினார், கீர்த்தனம் பண்ணினார், ஆடினார், பாடினார், ஹரிதாசர்களோட கலந்து சமமா பழகினார். அவெல்லாம் அபரோக்ஷ ஞானிகள் இல்லையா, எந்த விதமான பேதமும் அவளுக்கு கிடையாது. பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணினார். அப்படியே யாத்திரையை முடிச்சுக்கிட்டு மறுபடியும் அவர் காசிக்கு வந்துட்டார். காசியில சத்சங்கம் பண்ணிட்டு இருக்கார் சந்தோஷமா. சந்து சேவையில ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். வீடு தேடி யார் வந்தாலும் அவளுக்கு வந்து ஆகாரம் உண்டு. வருமானத்தை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. வருமானம்னா அவருக்கு என்னன்னு அவருக்கு தெரியாது, தாரித்ரம்னா என்னன்னு. பொதுவாக மகான்களுடைய நிலையே அப்படிதான் இருக்கு. வருமானம்ன்றதை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது, ஏன்னா பகவானுடைய சங்கல்பம்னு விட்டுடுவா. ஆனால் சந்து சேவையில் ரொம்ப இஷ்டம். சாதுக்கள் யார் வந்தாலும் அவளுக்கு வந்து சாதம் போடுவார். சாப்பிட்றவாளா இருந்தால் சாதம் போடுவார். இல்லை அது வழக்கம் இல்லை அப்படின்னுட்டா உலுப்பை கொடுக்கறது அப்படின்னு நேற்றைய தினமே நம்ம சொன்னோம் இல்லையா. அவளுக்கு வழக்கம் இல்லை அப்படின்னுட்டா கொஞ்சம் போல ஆட்டா நெய் சக்கரை அதெல்லாம் கொடுத்துருவா. வந்தவாளுக்கு அதை கொடுத்தாச்சு அப்படின்னுட்டா சாதுக்கள் அவளே வந்து ஸ்வயம்பாகம் பண்ணிப்பார். இப்படி பண்ணுவார். சந்து சேவையில உதார குணம் உடையவர். சாதுக்கள்னா ஸ்வதந்திரமா கபீர்தாசருடைய கிரகத்துக்கு வருவா, பழகுவா, அந்யனா நினைக்கவே மாட்டா. சுத்தம் பாகவத அன்னம் அப்படின்னு அவ ஆத்துல வந்து தங்கிண்டு சாப்பிட்டு சத்சங்கம் பண்ணிட்டு இப்படி ஆச்சரியமா இவ வந்து இருந்துட்டு இருக்கா. சந்து சேவையில கபீர்தாசர் ரொம்ப பிரசித்தமானவர். அவர் இப்படி கபீர்தாசருடைய பெருமையை வந்து பகவான் ஒரு சந்தர்ப்பம் நினைச்சார், லோகத்துல பிரகடனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார். ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு நாமதேவரும் ஞானேஸ்வரரும் பண்டரிபுரத்திலேருந்து காசி யாத்திரையாக அந்த நிமித்தமாக வந்துட்டு இருக்கா காசிக்கு. இவர் வந்து பண்டரிபுரம் யாத்திரை போனா இல்லையா, அது மாதிரி அவ வந்து காசி யாத்திரையாக வந்திருக்கா காசிக்கு. இவாள்லாம் ஸ்நேகிதாள். இவாள்லாம் நாமதேவர் ஞானேஸ்வரருக்கு வந்து கபீர்தாசரை நன்னா தெரியும். காசி க்ஷேத்திரம் யாத்திரை அப்படின்னு சொன்ன உடனே ஆகா நம்ம கபீரன் அங்கே இருக்காரே, அவர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கபீர்தாசருடைய வீடு எது அப்படின்னு விசாரிச்சுண்டு கபீருக்கு கங்கை கரையில் ஒரு ஆசிரமம் அவருடைய வீடு. அங்கே வந்து சேர்ந்துட்டா நாமதேவரும் ஞானேஸ்வரரும் 2 பேரும் அப்பேற்பட்ட மகான்கள். நல்ல ராத்திரி வேளை 11 மணி ஆயிடுது. கபீர்தாஸ் வீட்டு வாசல்ல இவர் 2 பேர் அபரோக்ஷ ஞானிகள் வந்து நிற்கிறா. டவுனே நிசப்தமா இருக்கு, ஒரு சத்தம் கிடையாது. இந்த சந்தர்ப்பம் கபீர்தாசர் அவருடைய தம்புராவை வச்சுண்டு ராமநாம தியானம் பண்ணிட்டு இருக்கார். பானுமதி பக்கத்துல முழிச்சுண்டு நின்றுட்டு இருக்கார். இவர் தியானத்துலனா இருக்கார், அந்த அம்மா முழிச்சுக்கிண்டு இவர் ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, சங்கீர்த்தனம் பண்றதை வந்து நின்று கேட்டுட்டு இருக்கார். இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது வாசல்ல ஒரு சலசலப்பு ஏற்படுது. ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படின்னு சப்தம் கேட்கிறது. யாரோ மகாத்மா வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஒரு சலசலப்பு இருக்கே அப்படின்னு பானுமதி வாசல் பக்கம் ஓடி போய் அந்த கதவை ஜல்லுன்னு திறந்தா நாமதேவரும் ஞானேஸ்வரரும் இவ ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறா.
இவா 2 பேரையும் பார்த்த உடனே நித்தியம் வரவாளுக்கெல்லாம் ரொட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அம்மா, இப்போ ஏற்பட்ட ஞானிகள் இவா வந்து நிற்கிறத பார்த்ததும் இன்னும் கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஆகாரம் போடணும், இவா வந்து சாப்பிட்றோம்னு சொல்ல மாட்டா, இருந்து சாப்பிட்டுட்டு போகிறோம்னு அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவா. இவாளுக்கு அடுப்பை மூட்டணுமே, நம்ம ஆற்றுல வந்து சாமான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கவலைப்படுவாளா அப்படின்னா இல்லை. அவள் 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். இப்போ ஏற்பட்ட மகா ஞானிகள் நம்ம ஆற்று வாசலில் வந்து நிற்கிறாளே அப்படின்னு சந்தோஷப்பட்டு அங்கேருந்து ஒரு குரல் கொடுக்குறாளாம் பர்த்தாவுக்கு. அதிதியாயே, வாசல்ல சாதுக்கள் அதிதிகள் வந்து நிற்கிறா அப்படின்னு குரல் கொடுத்தாலோ இல்லையோ, கபீர்தாசருக்கு வந்து பிரக்ஞை வந்தது. உடனே அங்கேருந்து ஓடி வரார். வாசலுக்கு ஓடி வந்து பார்த்தா வாசல்ல நாமதேவரும் ஞானேஸ்வரரும் வந்து நிற்கிறா. அப்பேற்பட்ட மகா ஞானிகள் கோட்டை சூரிய பிரகாசம் போல அவ பிரகாசிச்சுருக்காளாம். சந்த் விஜயத்துல ஒரு இடத்துல 2 விதமான ஒரு வேர்ஷன் இருக்கு. நாமதேவரும் ஞானேஸ்வரரும் வந்து நிற்கிறான்னு ஒரு வேர்ஷன், இன்னொரு வேர்ஷன் என்னன்னா ஆயிரக்கணக்கான சாதுக்கள் வந்து நிற்கிறா. அவளுடைய வர்ணனை ரொம்ப அழகா வர்ணிக்கிறா கவிகள் எல்லாம். டீலாமாலா கந்தா செயலி டீலாமாலா கந்தா செயலி டீலாமாலா கந்தா செயலி கல்கி பாஜ விராஜே டீலாமாலா கந்தா செயலி கல்கி பாஜ விராஜே भानुकोटि शतमुख परशोभा भानुकोटि शतमुख परशोभा अजब सघर से गाजे टीलामाला कंदा शैली कलकी बाज बिरा தலையில ஒரு தர்பம் தரிச்சுருக்கா, துளசி மாலை தரிச்சுருக்கா, கோபி சந்தனம் ஊர்துவ புன்றம், கையில ஒரு தம்புரம் வச்சுட்டு கோட்டி சூரிய பிரகாசமாக 2 மகா ஞானிகள் வாசல்ல வந்து நிற்கிறத பார்த்தா ஓடி வந்தார் கபீர். அவளுடைய திருவடியில விழுந்து சேவிச்சுண்டார், ஆலிங்கனம் பண்ணிண்டார். கண்ணுல தாரதாரிய ஆனந்த பாஷ்பம் வருது. வரணம் வரணும், பிரிவா வரணும், பரம பாக்யம், தாங்கள் வந்தேடே வரணும், என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு உள்ள அழைச்சிட்டு வந்தார். சரணத்துல விழுந்தார், பாத பூஜை பண்ணினார். அவளை வந்து அந்த வீட்டுல திண்ணையில உட்காத்தி வச்சார். 2 பேரும் வந்து உட்காந்துட்டார். 2 ஞானிகளும் சந்தோஷம்தான். அச்சா இதோ வந்துட்டேன் அப்படின்னு, ஒரு நிமிஷம் வந்துட்டேன் அப்படின்னு பெரியவா உட்கார்ந்து இருக்கணும்னு வீட்டு உள்ள போனார். மகான்கள் 2 பேர் வந்திருக்கா. பானுமதி பிரியே அவ எப்பேற்பட்டவான்னா சாதாரண மகான்கள் கிடையாது. சாட்சாத்து பண்டரிநாதனே நம்ம கிரகத்துக்கு வந்திருக்கார். நீ அவளுக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. என்ன பண்ணுவா அந்த அம்மா? ஒரு ரொட்டி தட்டுறதுக்கு மாவு கூட கிடையாது, சக்கரை கிடையாது, நெய் கிடையாது, ஒண்ணுமே இல்லையே சுவாமி, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னதும் இவருக்கு முகத்துல கொஞ்சம் மாட்டம் வந்துடுது, கவலை வந்துடுது. ஆஹா, இப்போ ஏற்பட்ட மகான்கள் நம்மளுடைய கிரகத்துக்கு வந்திருக்கா. அவ என்னைக்கு சாப்பிட்டாலோ எங்க சாப்பிட்டாலோ அவ சாதம் போடுன்னு நான் சொல்லுவா. இப்போ ஏற்பட்டவா நம்ம ஆத்துக்கு வந்திருக்கா, அவளுக்கு வந்து ஒரு புடி சாதனம் போட முடியல அப்படிங்கிறது நமக்கு துர்பாகியம் இல்லையா? நம்ம ஆத்துக்கு வந்து அவ பட்னி கடந்துட்டு போனா அப்படிங்கிறதா நமக்கு பெருமை. பிரபோ ராமச்சந்திரா, இப்படி ஒரு பரீட்சையா எங்களை இப்படி சோதனை பண்றீரா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? உண்மையே தியானம் பண்றேன், அந்த பாவம் பக்தி அதை தவிர என் இடத்துல ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வந்து எங்க 2 பேரையும் ஆபத்துல ஆப்டுக்கும்படி நீங்க பண்ணிட்டேளே அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல பிரார்த்தனை பண்றார். கவலை அவருக்கு. எப்போதும் வந்து சாதுக்கள் வந்தா பரம உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய தன்னுடைய பர்த்தா இன்னைக்கு கவலையா இருக்கிறத பார்த்துட்டு பானுமதி பார்க்கிறாள். நான் தான் ஏன் கவலைப்படுறேன், உங்களுக்கு என்ன முகம் வாட்டமா இருக்கு? இல்ல, பேர்பட்ட மகான்கள் வந்திருக்கா, அவளுக்கு இப்போ சாதம் போடணுமே, நம்ம என்ன பண்ணுறது? இன்னைக்கு நம்ம ஒரு ஆபத்தில் மாட்டின்னுட்டோம் பத்தியா? என்ன ஆபத்து? இப்போ ஏற்பட்டவா வந்திருக்கா, அவளுக்கு நம்ம ஆற்றுல ஒரு வஸ்துவும் இல்லையே, எப்படி அவளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறது? பிரபு, இதுக்கு நீங்கள் கவலைப்படவே கூடாது. காரணம், நமக்கு ஒரு நாளும் ஆபத்து கிடையாது. ஏன்னா சம்பத் ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குலதனமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நம் பின்னோடு இருக்கும்போது நமக்கு ஏது ஆபத்து? ஆபத்தெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்கோ, நீங்கள் அவளோட பெரியவாளோட பேசின்றீங்கோ, நான் இப்படி ஒரு 10 நிமிஷத்தில் நான் கடை வீதிக்கு போகிறேன், கடன் கட்டா நான் 10 நாளில் பணம் தந்துடுறேன்னு சொல்லி யாராவது ஒரு வியாபாரி பனியாஜியை பார்த்து நான் வந்து வாங்கின்னு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது சொன்னதே அவருக்கு ஒரு தைரியம். ஏன்னா அப்பேற்பட்ட அனுகூலமான பத்னி இல்லையா அவள். சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம், தைரியம் வந்துடுது. பிரியே, நீ போக வேண்டாம், நான் போயிட்டு வரேன், நீ ஆத்துலேயே இரு, நான் போய் விசாரிச்சு ஏதோ கடன் கட்டா வாங்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு வாசல் பக்கம் படி இறங்கினாரோ இல்லையோ, பெரியவா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஏதோ இப்போ போயிட்டு நான் வந்துடுறேன், அச்சாஹே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள் 2 பேரும் அவளுக்கா தெரியாது உட்காந்துருக்க.
இவர் வந்து புறப்பட்டு போறார். ராத்திரி இப்படி அதுக்குள்ள ஒரு 12 மணி ஆயிடுது. கடை தெருவில் எல்லா கடையும் மூடியாச்சு. ஒரே இருட்டா இருக்கு. டவுனே நிசப்தமா இருக்கு. செகண்ட் ஷோ கூட விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு நிசப்தமா இருக்கான். நிசப்தமா இருக்கிற இடத்துல இவர் வந்து கடனா நான் வந்து சாமான் வாங்கிட்டு வரேன்னு போறாரே, என்னையா தைரியம் அப்படின்னா பகவான் இருக்காருன்ற ஒரு தைரியத்துல இவர் போறாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, நிஜமான பக்தியோட பகவானை வந்து ஹிருதயத்துல தரிச்சுட்டா அப்போ நிச்சயம் பகவான் எல்லாத்தையும் வகிச்சு விடுறான் இல்லையா. இவர் பகவானை தியானம் பண்ணிண்டே அந்த கடத்தெருவுக்கு போயிட்டே இருக்கார். புறப்பட்டு போகும்போது ராத்திரி 12 மணி. அது கடத்தெருவில் அத்தனை கடையும் பார்த்துட்டார், எல்லாம் மூடி இருக்கு, ஒரு கடை பாக்கி இல்லை. ஆனால் பகவான் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார். என்ன ஏற்பாடு? அந்த ஊரில் அந்த கடத்தெரு வந்து ரொம்ப பெரிய கடத்தெரு. அதில் வந்து துளசிதாஸ் அப்படின்னு ஒரு பனியாஞ்சின்னா ஒரு வியாபாரி. அவனுக்கு அந்த கடத்தெருவில் வந்து சுமார் இந்த பக்கம் ஒரு 50 கடை, அந்த பக்கம் ஒரு 50 கடை, சுற்றி வட்டாரத்தில் எல்லா கடையும் அவந்து தான் ஒரு 100 கடை வச்சிருக்கான் அவன் மட்டுமே அந்த கடத்தெருவில். இன்னைக்கு என்னமோ அவனுக்கு ராத்திரி 12 மணிக்கு என்ன தோணிது அப்படின்னுட்டா, ஏதோ கணக்கு எழுதணும் அப்படின்னு கணக்கு எழுதுறதுக்காக கடையை திறந்து வச்சிருக்கான். இவன் எப்பேற்பட்டவன்? பெரிய கோட்டீஸ்வரன், குழந்தை குட்டி கிடையாது. இவன் எப்பேற்பட்ட மகாசூரன் அப்படின்னா, ₹1 லாபம் சம்பாதிக்கிறதுல இவன் மகாசூரன். எந்த சாமானை எப்போ விற்றா என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவனை தவிர வேற யாருக்கும் அவ்வளவு நன்னா தெரியாது. ஆனால் மகா கிருபணன். ஒருத்தருக்கு வந்து ஒரு உபகாரம் பண்ணினான், ஒரு ஏழைக்கு ஒரு ₹50 கொடுத்தான், யாருக்கும் ஒரு ஒத்தாசி பண்ணினான் அப்படின்ற அபக்கியாத்தியே அவனுக்கு கிடையாது. அந்த பேரே அவனுக்கு கிடையாது. ரொம்ப யாரோடையும் ஸ்நேகம் வச்சுக்க மாட்டான், பழக வச்சுக்க மாட்டான். ஏன்னா அதிகம் பழகி பேசினா அவளோட ஸ்நேகம் வந்துடும். அப்புறம் கை மாத்து கால் மாத்து அப்படின்னு ஒத்தத்தரா கேட்க ஆரம்பிச்சிடுவா. யாரோடையும் பேச மாட்டான். இன்னைக்கு பகவான் என்ன பண்ணிட்டார், இவனுக்கு புத்தியை கொடுத்து ராத்திரி 12 மணிக்கு அந்த கணக்கு எழுதுவோம். தூக்கம் வரல அவனுக்கு. ஏன் தூக்கம் வரல? அந்த கணக்கை வந்து ஏதோ 2 தினசா எழுதணும் போல இருக்கு அவனுக்கு. அதனால கடையை திறந்து வச்சுண்டு இவன் மேஜை, அந்த காலத்தில் இப்போ மாதிரி வசதிகள் எல்லாம் கிடையாது, ஒரு மேஜையை இப்படி வச்சுண்டு அந்த கணக்கு புஸ்தகத்தை வச்சுண்டு, அவனுக்கு வெள்ளை எழுத்து வேற, ஒரு கண்ணாடி போட்டுருக்கான், ஃப்ரேம் உடஞ்சிருக்கு. அப்படி உடஞ்சிருக்கிற கண்ணாடியை போட்டுட்டு கிருப்பணன் இல்லையா அப்படி வர்ணிக்கிறார் கவி. உட்காந்துட்டு அந்த கணக்கு எழுதிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு மெழுகுவத்தி வச்சிருக்கான், அதுதான் வெளிச்சம் அவனுக்கு. இவன் கணக்கு எழுதுகிற வெளிச்சம் கபீர்தாசருக்கு அங்கேருந்து தெரியறது. அவர் மெதுவாக அங்கேருந்து வரார். அந்த கடைக்கிட்ட வந்து இப்படி ஒரு 4-5 அடி அப்படி இப்படி தாண்டி போனார். இவர் இப்படி நடந்து போனாரோ இல்லையோ, இந்த நடக்கிற சத்தம் இப்படி கேட்டதும், கால் சத்தம் கேட்டதும் துளசிதாஸ் இப்படி நிமிர்ந்து பார்க்கிறான். நிமிர்ந்து பார்த்தா யாரோ அப்படி அந்த 12 மணி இருட்டில் யாரோ அப்படி 4 பேர் நடந்து போறா அப்படின்னு நினைச்சானோ இல்லையோ, இவனுக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டுது. யார் அது கடவாசல்ல அப்படின்னு இவனுக்கு விடன்னு உடம்பெல்லாம் நடுங்கிறது. அடடா, நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோமே, ஊர்ல வந்து திருட்டு பயம் ரகல வேற ஜாஸ்தியா இருக்கு, இப்படி யாரோ நம்ம கடவாசல்ல வந்து நிற்கிறாளே, இந்த சமயம் நம்ம எதுக்காக கடையை திறந்து வச்சோம் அப்படின்னு இவனுக்கு விடன்னு உடம்பெல்லாம் நடுங்கிறது. அந்த யாரா அது கடையில அப்படின்னு இப்படி கையை உதறினான் பாருங்க, அந்த மெழுகுவத்தி கீழே விழுந்துருது. அணைஞ்சு போச்சு அந்த மெழுகுவத்தி, கும்மிருட்டா இருக்கு. இவர் அந்தண்ட பக்கம் போய் நின்றவர், யாரா அது 4-5 பயலுக கடவாசல்ல வந்து நிற்கிறது இந்த வேலைக்கு, யாரா அது? பனியாஜி, நான் தான் கபீர். யாரா அது? எனக்கு புரியலையே. இவருக்கு புரியல, நிஜமா புரியல. யாரா அது? இங்க வா. யார் அது? நான் தான் கபீர். கபீர் வந்திருக்கேன். என்னடா நீ கபீருங்கிறத எனக்கு பகீருங்கிறதுடா, யாருன்னு எனக்கு தெரியல, இந்த பக்கம் வந்து நில்லுடா அப்படின்னு. இவர் வந்து நிற்கிறார். பனியாச்சி, நான் தான் கபீர் வந்து. ஓ கபீரனா, என்ன சுவாமி இந்த வேலைக்கு அபரூபமா இருக்கு, கடை பக்கமே வர்றது வழக்கம் கிடையாது, உட்காருங்க வாங்கோ. என்ன விஷயமா வந்தேன்? மகான்கள் நம்ம ஆத்துக்கு வந்திருக்கா, அவளுக்கு அன்னதானம் பண்ணணும், ஏதாவது கொஞ்சம் சாமான் இருந்தா கொடுங்க, வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தேன். बनिया कागे सुनो कबीरा गगना कचुनैलान, बनिया कागे सुनो कबीरा गगना कचुनैलान, ऊरगले कर उदार दे बुस लेकर जाना, ऊरगले कर उदार दे बुस लेकर जाना, साधु जी सीताराम कहो जी, साधु जी. சாமகிரிகள்லாம் வேணுமா தாசரே? ஒரு காரியம் பண்ணுங்க, பணம் இருந்தால் கொடுங்க, நான் சாமான் எல்லாம் கொடுக்குறேன். என்கிட்ட பணமே இல்லையே, இங்கே கடன் எல்லாம் கொடுக்கப்படாது. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இந்த சமாராதனை வந்து நீங்கள் ஏற்றுக்கணும். நான் 10 நாளில் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், கடன் கட்டாயம் ஏதாவது கொடுங்க. இந்த தர்மம் உங்களுக்கு தான் இருக்கணும். சாதுக்கள் வந்து பட்னி கிடக்கக்கூடாது. அட போய் இந்த பாவம் இந்த புண்ணியமெல்லாம் உங்களை சேரட்டுமே. இந்த புண்ணியம் நீங்கள், எனக்கு இந்த பாவம் புண்ணியம்லாம் ஒன்றும் வேண்டாயா, பணம் இருந்தால் கொடு, நான் சாமானை கொடுக்குறேன். இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு இப்படி நேர்ந்துட்டது. பக்கத்தில் எந்த கடையும் திறந்து இல்லை, பக்கத்தில் அக்கம் பக்கத்துலேயே யாரையும் கேட்க முடியாது. இந்த நடு இருட்டில் நான் எங்கே போவேன் சுவாமி? இந்த தர்மத்தை நீங்கள் ஏற்றுண்டு
கொண்டு தான் ஆனும், நீங்கள் ஏதாவது இன்னைக்கு கொடுத்து தான் ஆனும். பகவான் உள்ளேந்து கொஞ்சம் புத்தியை மாத்துறார். அப்போ ஒன்று பண்ணுங்க, ஒரு காரியம் பண்ணுங்க, நான் உங்கள் விஷயத்தில் நான் செய்யறேன். உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது தங்க நகை இருந்ததுன்னா கொண்டு வந்து அடகு வைங்கோ, ஒரு ஜாமீனா பேருக்கு ஏதோ ஒன்று வைங்கோ. உங்களுக்கு அப்போ ஏதாவது பணம் கிடைச்சது பிறகு நீங்கள் அதை மீட்டு கொண்டு போகலாம். என்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லையே, அடகு வைக்கிறதுக்கு தங்க நகை எதுவும் இல்லை. நை என்கிட்ட இல்லை. அட என்னையா, ஏதாவது ஒரு வெள்ளி பாத்திரம் 2-3 கொண்டு வந்து அடகு வைங்க. வெள்ளி பாத்திரமா? நை என்கிட்ட இல்லையே. அட அதுவும் இல்லையா? சரி, ஒரு பித்தளை பாத்திரம் 5-6 பித்தளை பாத்திரம் ஏதாவது கொண்டு வையும் ஐயா. பித்தளை பாத்திரமும் என்னிடத்துல இல்லையே. என்னையா எதை கேட்டாலும் நை நை நைன்னு சொல்லிட்டு இருக்க. அடகு வைக்கிற சாமான் எதுவும் இல்லையா? எதுவுமே இல்லை என்கிட்ட. அடகு வைக்கும்படியாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதும் இந்த வியாபாரியினுடைய புத்தி வந்து கொஞ்சம் கோணலா போகிறது. அவன் என்ன நினைச்சான், கபீர்தாசருடைய பத்னியை வந்து அவன் பார்த்திருக்கான். அந்த அம்மா கங்கா தீரத்துக்கு வந்து தீர்த்தம் எடுக்கும் போகும்போது அவள் ரொம்ப அழகா இருப்பாள், பார்த்திருக்கான். ஒரு சமயம் கேட்டு பார்ப்போமா, இவன் வந்து இந்த சமாராதனை நான் ஏற்றுக்கணுங்கிறான், தர்மம் என்னதான் இருக்கணுங்கிறான், பணம் இல்லைன்னு சொல்கிறான், 10 நாளில் பணம் கொண்டு வந்து கொடுத்துறேங்கிறான். சரி, ஒரு சந்தர்ப்பம் கேட்டு பார்ப்போமே, அவனுடைய பத்னி தான் நம்ம வீட்டில் வந்து வேலை வெட்டி செய்யட்டுமே. நீ கொண்டு போகிற சொத்துக்கு வந்து உன்னுடைய பத்னி என்னுடைய வீட்டில் வந்து வேலை வெட்டி செய்யட்டும் அப்படின்னு கேட்கலாமா? கொஞ்சம் பயந்தான். ஏன்னா இவர் நல்ல பலசாலியாக இருக்கார் கபீரன். இவர் பக்தர், ஆனால் நல்ல பலசாலி. என் வீட்டில் வந்து உன் பத்தினி வேலை வெட்டி செய்யட்டும். என்னம்மா நீ இப்படி சொன்னேன்னு ஒரே பாய்ச்சலாம் பாஞ்சி கொடலை கிழிச்சிட்டு போறாருன்னு ஒரு பயம். கேட்போமா கூடாதா? எல்லாத்துக்கும் கேட்டு வைப்போம். கபீர்தாஸ் பனியாஜி, உம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை எது கேட்டாலும் கொடுப்பீரோ? பேஷா கொடுக்குறேன். கேட்கலாமா? சரி. அதுக்கு முன்னாடி அவன் மனசுலயே நினச்சிக்கிட்டான், அந்த காலத்தில் அந்த கடையெல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த கடைக்கு ஒரு கதவு இருக்கும் இல்லையா, அதை சார்பு ஒரு குச்சி வச்சு, அந்த சார்பு அந்த குச்சியை வச்சு அதை தூக்கி திறந்து வச்சிருப்பான். இவன் மனசில் நினச்சிட்டான், இவனை எட்டி போக சொல்லுவோம், ஒரு பக்கம் அந்த குச்சியை எடுத்துருவோம், இன்னொரு பக்கத்தையும் எடுத்துருவோம், அந்த கதவை அப்படியே சாத்திடுறது. அவனை எட்டி போக சொல்லிட்டு அந்த கிடுக்கு வழியா இந்த மாதிரி சொல்றது, சுமூகமாக பேசினானா மேலே பேசுறது, என்ன சொன்னேன்னு சொன்னான்னா அப்படியே உள்ள தாப்பால் போட்டுட்டு ஓடியே போய்டுறது அப்படின்னு நினச்சான். கபீர்தாஸ் பனியாஜி இருக்கே, பனியா காகே சுனோ கபீரா ஹொய்சோ மேரி பியாரி. அங்கே பின்னாடியிலேருந்து அந்த கிடுக்குலேருந்து அதை மூடிண்டு கிடுக்குலேருந்து, உம்முடைய பத்தினி என்னுடைய வீட்டில் வேலை வெட்டி செய்யட்டும், சர்வசத்தும் உமக்கு தரே அப்படின்னு சொல்லிவிட்டு மடமடான அந்த தாப்பால் போட்டுன்னு உள்ளே ஓடியே போயிட்டான். கபீர்தாசருக்கு அர்த்தமாச்சு. சரி, பத்னியை வந்து அவன் வீட்டில் வேலை வெட்டி செய்யறதுக்காக ஒருத்தியாக கேட்கிறான் இவன். ஜெய் சீதாராம் பிரபு, சாதுக்கள் ரூபமாக நீ தான் இன்னைக்கு வந்திருக்க, என்னை வந்து பரீட்சிக்கிறியா? எனக்கு வந்து இந்த சரீரத்தில் அபிமானமே கிடையாது, இந்த சரீரத்தை வந்து தியாகம் பண்ணியாவது நான் இந்த சந்து சேவையை வந்து நான் பூர்த்தி பண்ணி ஆகணும். அவன் என்ன கேட்கிறான், என்னுடைய பத்னியை வந்து அவன் வீட்டில் வேலை வெட்டி செய்யறதுக்கு ஒருத்தியாக கேட்கிறான். பேஷா கொடுக்குறேன். உடனே அங்கேருந்து சொன்னார், பனியாஜி கியா தேத்தோ देतो मैं तुझ आज कामिनी निश्चय है साना, देतो मैं तुझ आज कामिनी निश्चय है साना, त्वरित दे मज संतालागी, त्वरित दे मज संतालागी सामग्री भैया, दे तो मैं तुझ आज कामिनी निश्चय है साना. அவன்தான் அப்படி சொன்னானால் இவர் செய்யணுமா? ஹரிச்சந்திரன் வந்து சந்திரமதியை வந்து அடகு வச்சாப்புல இவர் வந்து சொல்றாரு, அது புராண கதை, ரொம்ப உருக்கமான கதை இல்லையா? அந்த மாதிரி தங்கள் அபிப்பிராய பிரகாரம் என்னுடைய மனைவியை வந்து உங்க வீட்டில் வந்து வேலை வெட்டி செய்யறதுக்கு அடகு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அச்சா, உடனே அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த வியாபாரி கடையை திறந்தான், ஒரு வண்டியை கொடுத்தான், உங்களுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் எடுத்துக்கோங்க. 2 ஆளை வேற நியமனம் பண்ணினான் அந்த வண்டியை ஓட்டிட்டு போகிறதுக்கு. ஆட்கள் எல்லாம் அனுப்பிச்சு சாமான் எல்லாம் என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சாவியை கொடுத்துட்டான். கடையை திறந்து சாவியை கொடுத்து நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க. அந்த சாதுக்களுக்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் இவர் எடுத்துட்டார், வண்டியில் வச்சார். எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்படும் போது, நான் வந்து அவளுக்கு சமாராதனை பண்ணி வச்சுட்டு என்னுடைய பத்னியை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒப்படைச்சு விடுறேன் அப்படின்னு கிருத்வா சபதம் பிரதிஜ்ஞை பண்ணிட்டார்.
பிரதிஜை பண்ணிட்டு வண்டியை ஓட்டின்னு வந்து கிரகத்துக்கு வந்து, பானுமதி நீ அவளுக்கு அன்னதானம் பண்றதுக்கு எல்லாம் தயார் பண்ணு. அன்னதானம் பண்ணிட்டார். சாதுக்கள் இடத்துல சொன்னார், நீங்க கங்கக்கரையில போய் நீங்க பெரியவா வந்து பஜனை பண்ணிட்டுருங்கோ, எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆஹா பேஷா. அவ அங்கேருந்து புறப்பட்டு போயாச்சு. கங்கக்கரையில அவ வந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. இவர் வந்து அவளை அனுப்பிச்சுட்டு உள்ள வரும்போதே, பிரியே உன்னை போல ஒரு உத்தமி உண்டோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார் மெதுவா. உன்னை போல ஒரு உத்தமி உண்டோ? நீ ஒன்ன நான் மனைவியா அடையறதுக்கு வந்து நான் பூர்வ ஜென்ம பலன், அது எனக்கு வந்து அப்பேற்பட்ட பாக்கியம், நீ எனக்கு வந்து பத்னியா கிடைச்சிருக்க. இன்னைக்கு இந்த சமாராதனை நடந்ததே ஒன்னாலதான் எனக்கு சகலவிதமான கௌரவம், ஒன்னாலதான் எனக்கு கபீர்தாஸ் அப்படின்னு எனக்கு பெயர் வந்திருக்கு. அவள் பயந்து போயிட்டாளாம். ஏன்னா புருஷன் வந்து தன்னிடத்துல ஸ்லேடையா இப்படி வந்து சாகிக்கிறாரோ அப்படின்னு பயந்துட்டு திருவடியில விழுந்து, நான் ஒரு சமயம் தெரியாத ஏதாவது அபச்சாரமா பேசிட்டேனே, நான் பேசிட்டேன் நாத்தா, நீங்க ஏன் வந்து இப்படி பேசுறேன்? இல்ல நான் உண்மையா சொல்றேன், நடந்த விவரம் நான் சொல்றேன். பிரியே, இந்த மாதிரி நான் கடைக்கு போனேன், சாமான் வேணும்னு கேட்டேன். அந்த வியாபாரி சொன்னான், உன்னை வீட்டு வேலைக்காரியா கொண்டு ஒப்படைச்சால் சாமான் கொடுக்குறேன்னு சொன்னான். நீ என் பேச்சை தட்ட மாட்டேன்னு நினைச்சுட்டு நான் அவனுக்கு பிரதிஜை பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பனியாஜி இப்ப காத்துட்டு இருக்கான், புறப்படு என்னோட. அந்த அம்மாளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு க்ஷணம் கண்ணை மூடிண்டாள், 2 பொட்டு ஜலம் விட்டான். ஜெய் சீதாராம். கண்ணை திறந்து சொன்னா, பிரபோ எனக்கு பாப்ப புண்ணியம் விசாரணையே எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு தெய்வம். நீங்கள் என்ன சொல்றேனோ அதுதான் எனக்கு வேத வாக்கு. நீங்க எங்க புறப்பட சொல்றேளோ நான் புறப்படுறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னதும் பகவான் பார்த்தார். அடேயப்பா, சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார். அடேயப்பா, ரொம்ப பொல்லாதவனா இருக்கானே இவனை வந்து சோதிக்கணும்னு பார்த்தா இவன் அதுக்கும் இவன் பயப்படலையே இவன் அப்படின்னு பகவான் என்ன பண்ணினார், அது பரியந்தம் ஆகாசத்துல வந்து அந்த நட்சத்திர மண்டலம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தது. இப்போ வந்து மேக மண்டலம் அப்படியே மழையை வருஷிக்கிறாராம் பகவான். அப்படியே பிரளய கால ஜலம் போல வருஷிக்கிறது. அந்த ஒவ்வொரு துளியும் யானையினுடைய துதிக்கை மாதிரி அப்படி வந்து ஜலம் அப்படி மழை பொழியறது. வீட்டு வாசல்ல பத்தினி அழைச்சிட்டு வந்து நின்று பார்த்தா முழங்கால் வரைக்கும் ஜலம் அப்படி ஓடுறதாம். இவர் விடுவாரோ? அப்பவும் கூட விடல. தன்னுடைய பத்தினியை வந்து தோல்ல ஏத்தி வச்சுட்டாராம். ஏத்தி வச்சுட்டு புறப்பட்டு போறார் அந்த பனியாஜி வீட்டுக்கு. கடகடவென்ன மழை பெய்யவே வழி தடைப்படும் என மனதுயவே தள்மடந்தை தோளின் மேல் தாங்கியே கடை வழியே நான் பொங்கி கடகடவென மழை பெய்யவே. நல்ல மழையில தன்னுடைய பத்னியை அழைச்சிண்டு அந்த பனியாஜி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டார். இவன் என்ன பண்ணினான், இந்த வியாபாரி அந்த கடையை ஒட்டி ஒரு சின்ன காம்பவுண்ட் வால், அதை ஒட்டி அவனுடைய வீடு. அந்த வீட்டு வாசல்ல ஒரு வராண்டா, உள்ள போனா ஒரு ஹாலு, ஒரு 4 ரூம் இருக்கு. இந்த வர்ணனை எல்லாம் கவிகள் வந்து ஏன் சொல்றா அப்படின்னா கதையில நமக்கு புரிய போறது. 4 ரூம் இருக்கு. ஹால்ல வந்து நிறைய பீரோ எல்லாம் வச்சிருக்கான். அந்த பீரோக்குள்ள வந்து நிறைய வெள்ளி பாத்திரம், தங்க நகை, வைரம், வைடூரியம் எல்லாம் வச்சு ஒப்பிருக்கான். ஒரு ரூமை நன்னா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். கபீர்தாசர் தன்னுடைய பத்னியை அழைச்சிட்டு வர போறார் அப்படின்னு. இவனும் அந்த ரூம்ல நின்றுக்கிண்டு நன்னா இப்ப காட்டு பூனை மாதிரி தன்னையும் அலங்காரம் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கான். இந்த சந்தர்ப்பம் கபீர்தாசர் தன்னுடைய பத்னியை அழைச்சிட்டு வந்து அந்த வெராண்டா வாசல்ல கொண்டு விட்டுட்டார். பனியாஜி கியா, என்னுடைய பத்னியை நான் பிரதிஜை பண்ணது பிரகாரம் நான் கொண்டு ஒப்படைச்சுட்டேன். உங்கள் வீட்டு வேலைக்காரியா பிரியே, அவ என்னென்ன உத்தரவு போடுறாளோ அதன்படி நீ நடந்துக்கோ, நேர்மாறா நடக்காத. ஆகட்டும், நான் புறப்படுறேன். அவன் பாகவதாலாம் ஞானிகள் அங்க காத்துட்டு இருக்கா, பஜனை பண்றதுக்கு நான் கங்கக்கரைக்கு போனோம்னு இவர் உத்தரவு வாங்கிட்டு போயிட்டார். அந்த பனியாஜி பார்த்தான். நேராக அந்த வாசல் அந்த கேட்டை வந்து தாப்பால் போட்டான். அந்த அம்மா அந்த வெரண்டால நின்றுட்டு இருக்கா. இப்படி தாப்பால் போட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தானாம். அவனுக்கு பகீர்னு தூக்கி வாரி போட்டுதான். ஏன் அப்படின்னா, ஏதோ தெரியாதனமா கூட்டின்னு வர சொல்லிட்டோமே. இந்த அம்மாவை பார்த்தா மகா பதிவிரத்தையா தோன்றது. அந்த அம்மா என்ன தரிச்சுட்டு இருக்கா, வெறும் ஒரு மஞ்சள்ல ஒரு வஸ்திரம் ஒன்று தரிச்சுட்டு இருக்கா, ஒரு மஞ்சள் புடவை, ஒரு மஞ்சள் நூல் கழுத்துல. ஆனா பாதிவிரத்தியம் அப்படின்ற ஒரு அழகு, எல்லை மீறின அழகு அவளுடைய முகத்துல வந்து தெரியறது. கிட்டக்க வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து பார்த்தான். தப்பி தவறி கூப்பிட்டுட்டோமோ, இந்த அம்மாளிடத்துல ஏதாவது தாறுமாறா பேசினா நாக்கு குளறுபடி ஆயிடுமோ, தாறுமாறா பார்த்தா கண்ணு ஒரு பக்கம் இழுத்துடுமோ. சரி, மனசை சமாதானம் பண்ணினான். அம்மான்னு நான் முதல்ல எடுத்துட்டுமே அம்மானு தான் கூப்பிட்டான். அவனுடைய நினைப்பு தவறா இருக்கலாம், ஆனா வாயில வந்த வார்த்தை அம்மான்னு கூப்பிடுறான். அங்கே நிற்கக்கூடாது, வெரண்டாவை தாண்டி ஹால் உள்ள போகணும். அங்கே வந்து நிறைய பட்டு புடவை எல்லாம் வச்சிருக்கேன், அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்கிடும் அப்படின்னா அந்த அம்மா ராம் 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 ராம்னு சொல்லிண்டே உள்ள வந்துட்டாள். அதையெல்லாம் தரிச்சுண்டாள். அவள் உள்ள வந்ததும் இவன் வந்து அந்த வெராண்டாவுக்கு வந்தான். ஒரு கதவு இருந்தது, அதை தாப்பால் போட்டான். அங்கேருந்து எட்டி பார்த்தான். அம்மா அங்கே நிற்கக்கூடாது, அங்கே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ளே போகணும், அங்கே பழமெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உட்காந்துக்கணும் அப்படின்னா இவள் மறுபடியும் கண்ணில் தாரதாரியா ஜலம் விட்டுண்டு ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைக்குள்ளே வந்துட்டான்.
அறைக்குள்ள வந்தவள் இவன் அங்கேருந்து அந்த வழிநடையில வந்து அந்த ஹால்குள்ள வந்தவன், அங்க ஒரு கதவு இருந்தது, அதை தாப்பால் போட்டுட்டான். ஹால்ல வந்து ஒரு சேர் இருந்தது, பொத்துன்னு வந்து உட்கார்ந்தான். இந்த அம்மா அலங்காரம் பண்ணிட்டு பானுமதி அந்த அறைக்குள்ள போனாலே அந்த அறைக்குள்ள வந்து ஒரு பெரிய நிலக்கண்ணாடி ஒன்று இருந்தது. அதுல முதல்ல அன்றைக்கு தான் தன்னுடைய ஸ்வரூபத்தை பார்த்துக்கிறாளாம். பார்த்து இப்படி ஆடை அலங்காரம்லாம் பண்ணிட்டு தன்னுடைய ரூபத்தை பார்த்தோன்னு வீல்னு ஒரு சத்தம் போட்டாளாம், பிரபோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, இப்படி என்ன பரீட்சிக்கலாமா? என்னுடைய பாத்திவிரத்தியத்துக்கு ஒரு பங்கம் வந்துட்டதே இன்னைக்கு. இப்படி அந்நியனுடைய கிரகத்துல வந்து என்னை இப்படி அலங்காரம் பண்ணிக்க வச்சு அந்நியனுடைய கிரகத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இது உனக்கு தர்மமா இருக்கா? இது உனக்கு நியாயமா இருக்கா? எனக்கு எவ்வளவு சிரமம், மனசு கஷ்டப்படும். உன்னுடைய பத்னி 10 மாசம் அசோகவனத்துல இருந்த போது அவளுடைய மனசு என்ன தவிச்சிருக்கும். பால்யத்திலேருந்து உன்னை உபாசனை பண்ணதுக்கு இதுதான் எங்களுக்கு பலனா? கதறி அழறாள் அந்த அம்மா. அதுக்குள்ள இவன் இங்க சேர்ல உட்காந்துன்றதுன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். 2 கதவு பூட்டி இருக்கு. இந்த அம்மா இங்க கதறின்னு இருக்காள், பிரபோ என்ன ரட்சிக்கலாகாதா? நீ வந்து உன்னுடைய பத்னியை காப்பாற்றுறதுல வந்து சுறுசுறுப்பா இருப்பியா, இல்ல உன்னுடைய பக்தனுடைய பத்னியை காப்பாற்றுறதுல சுறுசுறுப்பா அக்கறை ஜாஸ்தியானா உன்னுடைய பக்தனுடைய பத்னியை தானே நீ உடனே வந்து காப்பாத்தின. யார? திரௌபதியை. நான் வந்து உன்னிடத்துல என்னை காப்பாத்துன்னு சொல்றதுக்கு எனக்கு யோகியத்தை கிடையாது. ஆனா ஒரு யோகியத்தை உண்டு. என்ன அப்படின்னா, உன்னுடைய பக்தனான கபீர்தாசருடைய பத்னி இல்லையா, என்னை வந்து காப்பாற்ற கூடாதா? கதறி அழறாள். சரி, உன்னிடத்துல சொல்லி பிரயோஜனம் இல்லை. நன்னு ப்ரோபூமனி செப்பவே சீதம்மா தள்ளி. அம்மா, ஒரு பதிவிரதையினுடைய மனசு என்ன பாடுபடும், அந்நியனுடைய கிரகத்துல போய் நிற்கக்கூடிய சிரமம், அவளுடைய மனசு என்ன சங்கடப்படும்னு உனக்கு தெரியாதா? 10 மாசம் நீ ராவணனுடைய அரண்மனையில் அந்த அசோகவனத்துல உட்கார்ந்துட்டு நீ தவிச்சுட்டு இருந்திய, அந்த தவிப்பு உனக்கு தெரியாதா? நீ வந்து உன்னுடைய பர்த்தாவினிடத்துல என் பொருட்டு நீ ஒரு சிபாரிசு பண்ணக்கூடாதா? நீ அந்த துக்கம் தெரிஞ்சவள் தானே அப்படின்னு ஒரு இடிச்சு காண்பிச்சாளாம் அவள். இந்த சந்தர்ப்பம் பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எங்க இருக்கார் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்கிறார் கவி. பகவான் சாஸ்வதமான அயோத்தின்னு ஒன்று, அந்த இடத்துல சாகேதமணி நிர்மிதே ஸ்வசதனே ஸ்ரீராமச்சந்திரேன சா மஞ்சே மஞ்சுளே சுமமயே தல்பே ஸ்திதா ஜானகி. சாஸ்வதமான நித்தியமான ஒரு அயோத்தின்னு வர்ணிக்கிறார் கவி. அங்க பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீத்தம்மாவோட உட்கார்ந்து இருக்கார். ஒரு ஹம்சதூளியாம் ஒரு தல்பத்துல பகவான் சயனிச்சுட்டு இருக்கார். வாசல்ல லக்ஷ்மண சுவாமி ஆஞ்சநேய மூர்த்தி நின்றுட்டு இருக்கா, காவலுக்கு நின்றுட்டு இருக்கா. இவர் தல்பத்துல வந்து சயனிச்சுட்டு இருக்காரா, பொய் தூக்கம் தூங்கிட்டு இருக்காராம். ஏன்னா பெரியவாலாம் சொல்லுவா இல்லையா, பகவானுக்கு தூக்கம் நிஜமா தூங்கி போயிட்டார்னா நமக்கு நடமாட்டமே கிடையாது, பொய் தூக்கமா தூங்கிட்டு இருக்காராம். இங்க இந்த அம்மா கபீர்தாசருடைய பத்னி பானுமதி கதறி அழறக்கூடிய சப்தம் இப்போ இந்த இடத்துல அவர் கதறது வந்து சீத்தம்மா காதுல விழறதாம். ஸ்ருத்வா பக்தவது கிருத ஆர்த்த நினதம் கிண்ணாத்தமாகாதிருத்தம் சுவாமின் பாலய பாலயேதி சுவாமின் பாலய பாலயேதி வனிதாம் த்வத்பாத பக்தாம் சதிம். சீதாதேவி அவள் அந்த கதறது வந்து சீதம்மானுடைய காதுல விழறது. படால்னு எழுந்து உட்காந்துண்டா. பகவான் வந்து பொய்யா தூங்கிட்டு இருக்காரு இல்லையா. ஹே ஆரியபுத்ரா அப்படின்னு கூப்பிடுறாள். ஆரியபுத்ரா, இது என்ன அநியாயம், நீங்க படுத்துன்னு இருக்கேளா? எப்படி படுத்துன்னு இருக்க முடியும் உங்களால? கபீர்தாசருடைய பத்னி அங்க கதறி அழறாளே, அவளை ரட்சிக்கிறதுக்கு போக வேண்டாமா? எழுப்பக்கூடாத கணவனை வந்து எழுப்பினாள் அப்படின்னு கவிகள் எல்லாம் வர்ணிக்கிறா. ஏன் எழுப்பினாள்? அந்த உத்தமி படுற பாடி என்னுடைய மனசை தாங்கலையே, எழுந்துருங்கோ, என்ன அக்கிரமம் இது, இன்னும் படுத்துன்னு இருக்கேளா நீங்கோ அப்படின்னு சீத்தம்மா ஒரு குரல் கொடுக்கிறாளாம் ஒரு உச்ச ஸ்தாயில. பகவான் பொய்யானா தூங்கின்னு இருக்கார். எழுந்து உட்கார்ந்தாராம் நிம்மதியா. என்ன சீதே, என்ன ஆச்சு, எழுப்பினியே, விடிஞ்சிருத்தா, சூரியோதயம் ஆயிடுத்தா, காஃபி போட்டுட்டியா, என்னுடைய வெத்தலை டப்பா எங்கன்னு நம்ம கேட்கிற மாதிரி கேட்க. என்ன அக்கிரமம் சுவாமி இது? அங்க கபீர்தாசருடைய பத்னி கதறி அழுதுன்னு இருக்கான், நீங்க அவளை காப்பாத்த போக வேண்டாமா? புறப்படுங்க இந்த க்ஷணம் அப்படின்னு. உடனே இங்க என்னாச்சு, துளசிதாஸ் சேர்ல உட்கார்ந்தவன் என்னமோ அவனுக்கு தோணித்து அந்த சேரை விட்டு எழுந்துப்போம் அப்படின்னு தோணித்து. இவன் இந்த சேரை விட்டு எழுந்துக்கணும்னு நினைச்ச உடனே இந்த பையன் வந்து சேரை விட்டு எழுந்துக்கிறான் அப்படின்னு இவனை போய் கண்டிக்கணும்னு வாசல்ல இருக்கிற லக்ஷ்மண சுவாமிக்கு கொஞ்சம் படப்படன்னு ஆக ஆரம்பிச்சாரு. அண்ணா, இன்னும் தூங்குறேளா? இன்னும் உங்களுக்கு என்ன தூக்கம்? போரும் நீங்க தூங்கினது, எழுந்துருங்க, இந்த பையன் சேரை விட்டு வேற எழுந்துக்கிறான், புறப்படணும், வாங்கோ அப்படின்னு. என்னடா சின்னவனே, இதோ புறப்படுங்க இந்த க்ஷணம் அப்படின்னார். 2 பேரும் சங்கல்ப மாத்திரத்துல அவளுடைய ரூபத்தை மாத்தின்னுட்டா. நேரா அங்கேந்து துளசிதாசுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. கதலிரி ராம லக்ஷ்மணோடு தயமுனே கருணதோனு எப்புடு సతతము తన మృదు పదముల నమ్మిన
సతిమణి బ్రోచెడి సమయమున తెలిసి కదలిరి రామ లక్ష్మణుడు దయమునే కరుణతోను ఎప్పుడు. பக்தபராதீனா இருக்கக்கூடிய வேத வேத்யனான கருணாநிதியா இருக்கக்கூடிய ரெண்டு பிரபுக்களும் சங்கல்ப மாத்திரத்துல கொத்தவால் வேஷம் போலீஸ் கான்ஸ்டபிள் வேஷம் போட்டுன்னு துளசிதாசுடைய வீட்டுக்கு வந்தா லக்ஷ்மண சுவாமிக்கு படபடன்னு இருக்கு. டகன்னு கதவை இடிக்கிறார். பனியாஜி, துளசிதாஸ் கதவை தர. இவன் சேர விட்டு எழுந்துண்டவன் வாசல்ல படபடன்னு யாரோ இடிக்கிறத கேட்டானோ இல்லையோ இவனுக்கு பயம் பீத்தி வந்துடுத்து. பொத்தேல்னு சேர்ல உட்காந்துட்டான். லக்ஷ்மணா, நீ இருக்கிற இருப்பை பார்த்தா உள்ள போய் அவனை அடிச்சு போடுவா போல இருக்கே. அவனை போனதும் அடிச்சுடாத, அடிக்கிற சான்ஸ் உனக்கு சந்தர்ப்பம் நான் தரேன், அப்பா அடிங்கிறார் சுவாமி. நீ கொஞ்சம் நிதானமா இரு அப்படின்னதும், என்னடா நான் கதவை தரேங்கிற, நீ வந்து உட்காந்துக்கிற திருப்பி. இவனுக்கு தூக்கி வாரி போடுறது. வாசல்ல 2 கதவு பூட்டி இருக்கு, வெராண்டால ஒரு கதவு, ஹால்ல ஒரு கதவு பூட்டி இருக்கு. நான் சேர்ல உட்காரறது, எழுந்துக்கிறது, மறுபடியும் உட்காரறது வாசல்ல இருக்கிறவனுக்கு தெரியுறதே. அப்போ நான் இந்த சந்தர்ப்பம் கதவை திறக்கல அப்படின்னுட்டா அவன் கதவை உடச்சு பின்னே உள்ள வந்து நம்ம கழுத்தை திருகிடுவான் போல இருக்கே நினைச்சுண்டு அந்த உத்தமி பானுமதி இருக்கக்கூடிய அறையை வந்து ஒரு பூட்டினான். நேர வாசல் பக்கம் வந்து வெல நம்ம உடம்பெல்லாம் நடுங்கிறது. கதவை திறந்தான். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. அப்பேற்பட்ட மகா புருஷால் இவனுடைய கடையிலேந்து அன்னம் அந்த சாதுக்களுடைய வயத்துக்கு போயிருக்கு இல்லையா. ஒருத்தராத்துக்கும் வராத அந்த ஜெகன்மோகன சுந்தர மூர்த்திகளா இருக்கக்கூடிய சாட்சாத்து பிரபுக்கள் கொத்தவால் வேஷத்துல இங்க வந்துட்டான். வீட்டு முழுக்க சோதனை பண்றா. இந்த பீரோல என்னையா இருக்கு துளசிதாஸ் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். பீரோ வந்து திறந்தான். இது இந்த பக்கம், இது இப்படிதான் கிடைக்கும், இந்த நகர் ரொம்ப வசதி. லக்ஷ்மண சுவாமி பார்க்கிறார், அண்ணாவை பார்த்து சிரிக்கிறார். இந்த பையன் நமக்கு ஏதோ சம்திங்கை கொடுத்து கேஸை ஒன்றும் பண்ணிடலாம்னு பார்க்கிறான். பார்த்தேழ அண்ணா, நான் சுவாமி சிரிக்கிறாராம். வாங்கி கூட லக்ஷ்மணா, பரவாயில்ல, கையில வாங்கிக்கோ, இங்கே வச்சுட்டு போனாலும் ஆச்சு, இல்ல கபீர்தாசர் கிட்ட கொடுத்தாலும் ஆச்சு, வாங்கிக்கோ. இப்படி ஒரு 4-5 ஐட்டம். இந்த மோதிரம் இந்த பக்கம் ரொம்ப புதுசு, இந்த செயின் இந்த பக்கம் ரொம்ப புதுசு, இந்த பிளேட் ரொம்ப புதுசு அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறாராம். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்பா இந்த பீரோவை விசாரிச்சதோட விட்டுடுவாள்னு நினைச்சா சுவாமி விட்டுட்டார். 2 நிமிஷம் கழிச்சு ஒரு நமட்டலா ஒரு சிரிப்பு சிரிச்சு, பனியாஜி, அது ஏன் சார் துளசிதாஸ் இந்த ரூம்ல எல்லாம் என்ன சார் வச்சிருக்கீங்க அப்படின்னார் சுவாமி. இவனுக்கு பகீர்னது. அது அந்த ரூம்ல எல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, அதுல ஏதோ பழைய ரூம், நான் திறக்கிறதும் இல்லை பூட்டுறதும் இல்லை, ஒன்னொன்னும் ஒரு ரூம்லயும் என்ன இருக்குன்னு இவ 2 பேரும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த கடைசி ரூம்ல எந்த ரூம் 3 ரூமை விட்டுட்டார். 4வது ரூம் பக்கம் வந்ததும் சுவாமி கொஞ்சம் அதட்டி கேட்கிறார், பனியாஜி, துளசிதாஸ், இந்த ரூம்ல என்ன இருக்கு? இவன் வெலத்து போயிட்டான். இவன் சொன்னான், இந்த ரூம்ல ஒண்ணு நான் ஒண்ணு ரூம்ல ஒண்ணு நான் ஒண்ணு, இங்க ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணும் இல்லை, அந்த ரூம்ல ஒண்ணும் இல்லை. இவ விடுவாளோ தர அந்த ரூமை அப்படின்னு. திறக்கும் போது இவன் என்ன பண்ணுவான் பாவம், இவன் அந்த பூட்டை திறக்க லக்ஷ்மண சுவாமி தரன்னு கையை வந்து கழுத்துல வச்சு உள்ள தள்ளிண்டே வந்துட்டார். அவர் உள்ள தள்ளிட்டு வந்தா இந்த அம்மா கதறின்னு இருக்கா, அட பாவி துளசிதாஸ், இது கபீர்தாசருடைய பத்னினா பானுமதினா, இவா என்னம்மா நீ இங்க கூட்டிட்டு வந்த? கால சர்ப்பத்தை கழுத்துல போட்டுக்கணும்னு உனக்கு ஆசையா? என்ன இப்படி கூட்டின்னு வந்த? அக்னி ஜுவாலையை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? எதுக்காக இவளை அழைச்சிட்டு வந்த? அதுக்குள்ள லக்ஷ்மண சுவாமிக்கு ஒரே படப்படப்பு. 1/2 டசன் அடிச்சு நொறுக்கிட்டார் அந்த பனியாஜியை. என்ன விட்டுடுங்க சொல்லிவிட, அடிக்கல விட்டுடுறேன், உண்மையை சொல்லிடுறேன். உண்மையை தான் சொல்லணும், பின்ன வேற என்ன சொல்லணும்? பொய் தான் சொன்னானாம். பகவானுக்கு அது தெரியாதா? எங்க அம்மா வந்து பிராணன் விடுற சமயத்துல ஒரு பத்திவிரத்தை, எனக்கு ஒரே ஒரு அபிலாஷை இருக்கு, நீ வந்து ஒரு பத்திவிரத்தையே ஒரு சுமங்கலியை நம்ம ஆத்துக்கு அழைச்சின்னு வந்து அவளுக்கு பாத பூஜை பண்ணி அவளுக்கு ரவிக்க துண்டு புடவை எல்லாம் கொடுத்து வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து அவளை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவளை கிரகத்துல கொண்டு போய் விடு, நான் அந்த பித்ருலோகத்திலே நான் பார்த்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா. அதுக்காக நான் இவாளை அழைச்சிட்டு வந்தேன். ராத்திரி 12 மணிக்கா பாத பூஜை பண்றதுக்கு இவன் சொன்ன பொய்ய வந்து பகவான் சிரிச்சுட்டே கேட்டுண்டாராம். லக்ஷ்மணர் அதை பார்த்தாராம். ஏன்னா அண்ணா தம்பி 2 பேரும் இங்கிதம் தெரிஞ்சவா, கண்ணுனாலேயே அவ பேசிப்பாளாம். லக்ஷ்மணா, இந்த பையன் நமக்கே கடுக்கா கொடுக்குறான் பத்தியா, என்னமோ பத்திவிரத்தை அழைச்சிட்டு வரணுமா, சுமங்கலி பூஜை பண்ணணுமா, ஏதோ வஸ்திரம் கொடுக்கணுமா, நகையெல்லாம் கொடுக்கணுமா, நமக்கே கடுக்கா, ஏதோ போட்டோம், பழச்சி போட்டோம். சரி, இந்த அம்மா யாரு? எனக்கு தாயார். அவளை பிரதட்சணம் பண்ணினியா, நமஸ்காரம் பண்ணினியா? இல்லை பண்ணல. பண்ணுடா, இப்போ விழுந்து சேவிச்சுட்டான். பூஜை பண்ணியாச்சோ இல்லையோ? ஆச்சு. அப்போ அவளை கொண்டு போய் விட்டுடலாமா? கட்டாயம் அவள் ஆற்றுல கொண்டு போய் தான் விடணும் அப்படின்னா புறப்பட போகணும். ராமர் முன்னாடி போறார், பின்னாடி இந்த பானுமதி அழைச்சிட்டார். லக்ஷ்மண சுவாமி பின்னாடி, அவர் பின்னாடி இந்த பனியாஜி தரன்னு இழுத்துட்டு போறார் லக்ஷ்மண சுவாமி. இப்போ அக்ரத பிருஷ்டதச்சைவ பாஷதச்ச மகாபலோ ஆக்கர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராம லக்ஷ்மணோ. நேரா கபீர்தாசர் வீட்டுக்கு வந்தா, பானுமதியை விட்டா. பிரபுக்கள் 2 பேரும், நாங்கள் இந்த ஊர் கொத்தவால் 2 பேரும், கபீர்தாசர் வந்தார்னா சொல்லிடுங்கோ, நாங்கள் புறப்பட்டு போறோம்னு பனியாஜியை வந்து நேர தரன்னு வாசல் பக்கம் இழுத்துட்டு வந்தா. அந்த அம்மாவை ஆற்றுல விட்டுட்டு இவ வாசல் பக்கம் வந்தா. அப்புறம் என்ன பண்றதா உத்தேசம்?
நீங்கள் எப்படி உத்தரவு போடுறீங்களோ அப்படி. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. எடு ஓட்டம் அப்படின்னா எடுத்தான் பாருங்க. ஒரு ஓட்டம் நேராக வீட்டுக்கு போனான், கதவெல்லாம் தாப்பால் போட்டுட்டான், சேரில் உட்காந்தான், ஒரே வெலை அவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது. டெம்பரேச்சர் என்னவா இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவனுக்கு ஒரே பயம், பீத்தி. ஏதாவது ஒரு சின்ன சப்தம் வந்தால் கூட நடுங்கிறான். மறுபடியும் இந்த கான்ஸ்டபிள் வந்துட போகிறான். இதுக்குள்ள கபீர்தாசர் அங்கே பகவான் வந்து அவர் இதை பனியாஜீவை அனுப்பிச்சு வச்சுட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டார். அவர் மறைஞ்சாலும் இல்லையோ நாமதேவனும் ஞானேஸ்வரனும் அவளுக்கா தெரியாது. பஜனையெல்லாம் முடிச்சுட்டு அவள் யாத்திரையை பூர்த்தி பண்ணிட்டு அவள் கிளம்பி போயாச்சு. கபீர்தாசர் வீட்டுக்கு வந்தார். பானுமதி, என்னம்மா நீ வந்து நான் சொன்ன வார்த்தையை மீறி நீ மறுபடியும் வீட்டுக்கு வருவேன்? இல்லை நாத்தா, இந்த மாதிரி கொத்துவாள் என்ன வந்து அவன் யார் என்ன கேட்கறதுக்கு? என் இஷ்டமடா, அவன் என்ன இப்படி பண்ணுறது, என் இஷ்டம் அது அப்படின்னு, வா இந்த சந்தர்ப்பம் அப்படின்னு இவர் நேராக அந்த கொத்தவால் எங்கே இருக்காரோ அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனார். அவன் தலைக்கு வசனம் தன்னுடைய யூனிஃபார்மை வச்சுட்டு ராத்திரி 12-1 மணிக்கு அவன் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கான். இவர் தடியை எடுத்துட்டு போய் நேரம் ஒரு ஓங்கி ஒரு போடு போட்டார் அந்த கொத்தவால். என் அபிப்பிராயம்டா, என் அபிப்பிராயம் இல்லாமல், என் இஷ்டம் இல்லாமல் நீ என்னடா இப்படி பண்ணுறது? என் இஷ்டம்டா, நீ யார் அதை கேட்கறதுக்கு? அவன் பாயை சுருட்டிக்கிண்டு எழுந்து உட்காந்தான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. கோபமே வராத கபீர்தாசர் நம்மளை அடிக்கிறார் அப்படின்னுட்டா கேஸில் ஏதோ ஒரு பலம் இருக்கு. கபீர்தாச சுவாமிகளே, என் இஷ்டம்னு இது பரியந்தம் நீங்கள் 3 அடி அடிச்சுட்டேள். அடிக்கிறது என்ன உங்கள் இஷ்டமா என்ன? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை, அங்கே பனியாஜி வீட்டுக்கு போனேளா? இல்லை போல. அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? தெரியவே தெரியாது. நிரூபிக்கலாமா? அவசியம் நிரூபிக்கலாம். கேஸை இப்போவே வந்து நிர்ணயம் பண்ணிடலாம், வா என்னோட. அந்த 2 கொத்தவாலையும் அழைச்சிட்டு வந்தார். இங்கே இவன் பீத்தியில் நடுங்கின்னு இருக்கவன் கபீர்தாசர் வந்து படபடான கதவை இடிக்கிறார். இடிச்சா யார் அது அப்படின்னு கேட்க, கபீர்தாஸ் வந்திருக்கேன். கபீர்தாசரே எம்ம விட்டுடும், உங்களுக்கு வந்து சமாராதனைக்கு எப்பப்பெல்லாம் சாமான் வேணுமோ நான் கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருக்கேன், என்னை ஒன்றும் பண்ணிட்டேன், பயப்படாதையும் ஐயா, கதவை தரையும் போய் தரவும். கதை மெதுவாக கதவை திறக்கிறார் இவன். இந்த பனியாஜி அந்த கொத்தவாலை பார்த்தானோ இல்லையோ இவனுக்கு நடுக்கம் வந்துடுது. இவா 2 பேரும் இங்கே வந்ததுண்டா? வந்தாளே. அப்படியா? அப்போ உம்மை அடிச்சது உண்டா? ரொம்ப அடிச்சான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அடிச்சா. ஓய், பொய் வேற சொல்றேளா நீங்க 2 பேரும் அப்படின்னு இந்த தடியை ஓங்கி அவளை அடிக்கிறதுக்கு போனாரோ இல்லையோ, இப்படி தடியை ஓங்கின தடி கையிலேருந்து மறைஞ்சு போயிடுது. எங்க போச்சு அந்த தடி அப்படின்னு இவர் நிமிர்ந்து பார்க்கிறார். ஆகாசத்துல ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மண சுவாமியோட சீத்தம்மாவோட பிரத்யட்சமா காட்சி கொடுத்து அந்த தடி அவர் கையில வாங்கிண்டு, ஹே கபீரா, இந்த 2 கொத்தவாலும் வரல, நாங்க 2 பேர் அண்ணன் தம்பி தான் கொத்தவால் வேஷம் போட்டுக்கிண்டு நாங்க வந்து இங்க வந்தோம். உன்னுடைய பத்னி அப்பேற்பட்டவள் மகா பதிவிரத்தை, அவளுடைய பாதிவிரத்தியத்தை இந்த லோகத்துக்கும் உனக்கும் நிரூபணம் பண்றதுக்காக இத்தகைய லீலையை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ண கபீர்தாச சுவாமிகள் சரணத்தில் விழுந்து சேவிச்சுட்டார். அடியேன் இடத்துல இவ்வளவு கிருபையா பிரபோ? நான் ஒரு பைத்தியக்காரன், என்னுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தாங்களே இப்படி இறங்கி வந்தேளா? ஹே கபீரா, லோகத்தில் பக்தி மார்க்கத்தை பிரகடனம் பண்ணிவிட்டு நீர் வந்து நம்முடைய நாட்டுக்கு திருநாட்டுக்கு வந்து எழுந்தருளணும் அப்படின்னு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி அங்கேருந்து மறைஞ்சார் பிரபு. அதன் பிறகு பகுகாலங்கள் வாழ்ந்தார். இது பெரிய சரித்திரம், கபீர்தாசருடைய சரித்திரம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சந்தர்ப்பம் மார்க்கெட் பக்கம் வரார். அங்கே வந்தால் அரிசியை வந்து யந்திரத்தில் வந்து அரைச்சின்னு இருக்கிறத பார்த்து இவர் கதறி அழறாராம். அரிசியெல்லாம் நொறுங்கி விழறதே, அவ்வளவு கிருபாலு மகான்கள். இப்படி வந்து அரிசியெல்லாம் நொறுங்கி விழறதே அப்படின்னா எல்லாரும் பைத்தியக்காரன் இவன் அப்படின்னு. அரிசி யந்திரத்தில் போட்டால் நொறுங்கி மாவாதானே விழும். அப்போது நிபட நிரஞ்சன் அப்படின்ற ஒரு யோகீஸ்வரர் அவர் வந்து கபீர்தாசரை அழைச்சிட்டு வந்து அந்த யந்திரத்தை அந்த மேல் அச்சை தூக்க சொன்னால் அந்த அச்சில் சில அரிசி முழுசாக ஒட்டின்னு இருக்கு. அப்போ அந்த யோகீஸ்வரர் சொன்னார், இந்த அரிசி அச்சா ஆசிரயிச்சிருக்கிற அரிசிலாம் முழுசாக இருக்குது பார்த்தேளா, அந்த ஆசிரயிக்காத கீழே விழுந்த அரிசி தான் நொறுங்கி மாவாக கீழே விழுந்திருக்கு. அது மாதிரி யார் ராமனை ஆசிரயிச்சு ராமநாமத்தை சொல்கிறாளோ அவள் வந்து முழுசாக பழைச்சி பகவானிடத்துல போவா. இல்லை ராமனை ஆசிரயிக்கலே அப்படின்னு விட்டா அவள் நொறுங்கி போயிடுவா. அதனால லோகத்தில் ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னு சொன்னதும் ஹரி போலோ ஹரி போலோ ஹரி போலோ பாய், ஹரி ஹரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நாம பிரச்சாரம் பண்ணினார். லோகத்தில் வந்து நாம சங்கீர்த்தனாதி மார்க்கத்தை வந்து பிரகடனம் பண்ணி பாகவத தர்மம் இதை காட்டக்கூடிய மகான்களில் சந்த் கபீர் உச்சக்கோட்டியை சேர்ந்த மகாத்மா. அவர் அப்பேற்பட்ட சிஷ்யர். குரு கைங்கரியம், சந்து சேவை, நாம சங்கீர்த்தனம் இது எல்லாத்தையும் லோகத்தில் பிரகடனம் பண்ணி பகவானுடைய திருவடியை அடைஞ்சார். அப்படிங்கிறது தான் சந்த் கபீர்தாசருடைய அத்தியுதமான சரித்திரம். இன்னைக்கு சத்குருநாதருடைய கிருப்பையினாலும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் சந்த் கபீர்தாசருடைய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் குருநாதருடைய கிருப்பையினால நமக்கு கிடைச்சது. மேலும் மேலும் நிறைய
நிறைய சத்சங்கங்கள் ஏற்பட்டு நிறைய மகான்களுடைய திவ்ய சரித்திரத்தை ஸ்மரிக்கிற பாக்கியம் குருநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இத்தோடு இந்த சரித்திரத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. जानकी कांत स्मरणम, जय जय राम राम. सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय स्वामी की जय.